யாழ்ப்பாணத்துக்காரன் ஒருத்தன் வடநாட்டில் இருந்தான், ஏமநாதன் பேரு. சார் சார் தெரியும் சார், தெரியும் சார், எங்கேயோ கேட்டிருக்கேன் சார். எங்கேயோ கேட்டிருக்கமா? இன்னும் டிஎஸ் பாலையாவா? இப்ப ஞாபகம் வருது. ஏமநாத பாகவதர். பின்னால ஒரு 7-8 பேரு வருவேன், ஒவ்வொரு ராகமா வருவேன். ஞாபகம் இருக்கா? நல்ல வேலை, திருவிளையாடலை எடுத்ததுனால ஏபி நாகராஜன் கொடுத்தது பெரிய பாக்கியம். நமக்கெல்லாம் கொஞ்சம் திருவிளையாடலாவது தெரிஞ்சிரு. இல்லைன்னா தெரியுமா? ஹேமநாத பாகவதர் அங்கிருந்து வர்றார். வெற்றி விருது யாழ் மீட்டி பாடுவார். பாண்டியன் சபைக்கு வர்றார். எனக்கு போட்டியாக யாராவது உன் ஊரில் பாட முடியுமா? திமிரு. படிக்கணும், படிக்க 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 ஆணவம் குறையணும். நாம் பெரிய ஆளா இருக்கணும். நாம் பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியப்படாது. வினையே அங்கதான். நீ பெரிய ஆளா இருக்கணும், நாம் பெரிய ஆளுன்னு அப்படி தூக்கினா கதை முடிஞ்சு வச்சு. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இவனுக்கு ஒரு வேகம், எனக்கு இணை யாரும் இல்லை, ஒரு நாள் போதுமா? கேட்டாப்புல இருக்கா? சும்மா அப்படி பாடுறான். பாண்டியனுக்கு ஒன்னும் புரியல. நம்ம ஊர்ல, அதுவும் தமிழ் வளர்த்த ஊர்ல, அதுவும் இசையின் வடிவமாய் இருக்கக்கூடிய சிவபெருமான் அரசாட்சி பண்ணன மதுரை. சிவபெருமான் யாரு? ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஏழிசையின் சிவபெருமான். பண்ணே பண்ணிசையே பண்மயமே பண்ணின் பயனே மெய்த்தவறு வாழ்த்தி பரவுந்தேவேன். ராமலிங்க சாமி சொல்றார், பன்னடை தமிழப்பாய் பழத்திடை சுவையொப்பாய். ஞாபகம் வருதா? சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரம். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். அப்பர் சுவாமி. நம்ம ஊர்ல ஒருத்த இப்படி சொல்றானே, என்ன செய்யலாம்? பானபத்திரன்னு ஒருத்தன், பத்திரனோ புத்திரனோ நல்லா எழுதி இருந்தாரு. பானபத்திரன்னு ஒருத்தன் கோயில்ல போய் சிவபெருமான் திருவடியில விழுந்து பெருமானை பாடக்கூடியவன். கூப்பிடு அந்த ஆளை, நாளைக்கு நீ தான் போட்டி போட்டு பாடணும். இதுதான் திருவிளையாடல்ல உள்ள கதை. சினிமா கதை வேற, அதுகிட்ட போகாதீங்க. இது திருவிளையாடல்ல உள்ள மூலக்கதை. நீ தான் போட்டி போட்டு பாடணும். நான் எப்படி? சிவபெருமான் அருள் பண்ணுவார், இறைவன் திருவருள் இருக்கும், நீ பாட வேண்டும். பார்க்கிறேன். இவன் வெளியில வந்தானா, அந்த ஏமநாத பாகவதருடைய சிஷ்ய பிள்ளைகள் தெருவில் எல்லாம் பாடிக்கிட்டு போறாங்க. என்னடா இப்படி பாடுறாங்க, இவனே இப்படி பாடனா, இவங்க வாத்தியாரு அவர் எப்படி பாடுவாரு, நான் எப்படி நாளைக்கு போட்டி போட்டு ஜெயிக்க போறேன்? வேண்டாம், எங்கேயாவது ஓடி போயிடுவோம். ராஜா விட மாட்டார். நாளைக்கு திரும்ப இங்கேதான் வரணும். நேர சொக்கலிங்க பெருமான் காலில் போய் விழுந்துட்டார். பெருமானே, நீ தான் காப்பாற்றணும். இந்த ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, 1000 கஷ்டம் வந்தாலும் கடவுள் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதால் கஷ்டம் தீர்ந்து போயிடும். சத்தியமான வாக்கு. நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது. கண்ணதாசன் பாடுவார், எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். நிம்மதி இறைவன் சந்நிதி. என்ன அது புரிகிறதுக்கு 80 வயசாகிறது ரொம்ப பேருக்கு. அப்புறம் புரிஞ்ச என்ன, புரியாம என்ன? தலைமுடி பூரா போய் வழுக்கையாக விட்டு 5 சீப்பு கிடைச்சி 6க்கு என்ன லாபம்? அதுதான். போனானா அதுதானா? பெருமான் பொறுப்பு எடுத்துக்கிட்டார். அன்னைக்கு ராத்திரி அழுக்கு கந்த. அவருக்கு என்ன, குபேரனுக்கு ஃப்ரெண்டு. இவர் சொன்னா குபேரன் நிற்பான். கவலை இல்லை. அழுக்கு கந்த, வலது பக்கம் கோடாரி, தலையில விறகு, காலில் வேத காலில் செருப்பு, பழைய உரையில் புதிய யாழ். யாழ் மீட்டி பாடணும்ல, அதுக்கு காதுல கலாக்காய், சும்மாடு. கங்கைக்கும் உமைக்கும் தெரியாமல் தலையில விறக வச்சாராம். ஏன்?
கங்கைக்கும் உமக்கும் தெரிந்தால், ஓய் தலை உமக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எங்களுக்கும் சொந்தம். நீ பாட்டுக்கு தலையில விறக வச்சா அது எங்களுக்கும் இல்ல அழுத்தம் அப்படின்னு கேட்பாங்களாம். அதனால கங்கைக்கும் சொல்லல, உமைக்கும் சொல்லல, தலையில விறக வச்சார், தூக்கிட்டு வந்தார். எல்லாரும் கேட்டான். அதிக விலை சொன்னார், ஒரு ரூபாய வாங்க முடியல. அந்த விறகோட வந்து ஏமநாத பாகவதர் படுத்திருக்கிற இடத்துக்கு வெளியில வந்துட்டார். வந்து நிம்மதியா உட்கார்ந்துட்டார். சப்பா வெளியில உட்கார்ந்தவர் சும்மா உட்காரப்படாது, யாழை எடுத்தார், மீட்டி பாட ஆரம்பிச்சுட்டார். திங்கள் வானுதல் முயல் கரை திலகமும் சிவந்த மங்குளாடையும் மயங்கிருள் ஓதியும். இதெல்லாம் மாலை நேரம் எப்படி வந்துச்சுங்கிறத பரஞ்சோதி முனிவர் பாடுறார். சாயங்கால வேளை வந்துச்சான், ராத்திரி வந்துச்சான். சிவபெருமானுடைய கழுத்து இருட்டு எல்லா பக்கத்திலையும் பரவனாப்புல வந்துச்சான். காரைக்காலமையார் பாடுவான், ஞாபகம் வருதா? சிவபெருமானே, காலையில உன்னை பார்த்தேன், இல்லை காலையில இந்த சூரியனை பார்த்தேன், உன்னை பார்த்தாப்புல இருந்துச்சு. உன் திருமேனி சிவப்பு தானே, சிவந்த ஞாயிறு தானே, காலையே போன்றிலங்கும் மேனி. மத்தியானம் பார்க்கிறேன், வெள்ளையா தெரியுது, ஆகா இது உன் திருநீரு. சாயங்காலம் பார்க்கிறேன், அப்படியே கதிர்கள் விரிஞ்சு கிடக்கு, அது உன் ஜடாமுடி. ராத்திரி பார்க்கிறேன், இருட்டா இருக்கு, அது உன் கழுத்துல இருக்கிற நஞ்சு, திருநீலகண்டம். ஆக நான் எப்ப பார்த்தாலும் நீதாயா தெரிகிறேன். காலையே போன்றிலங்கும் மேனி, கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெந்நீரு, மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை, மற்ற இவர்க்கு வீங்கு இருளே போலும் இடர். அது மாதிரி மாலை வந்தது, இவர் உட்கார்ந்தார். சிவபெருமான் சிவபெருமானையே பாடினார். அதுதான் வேடிக்கை. அவன் அவனையே பாடிக்கிறான். என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசனைன்னு நம்மாழ்வார் சொல்லுவார். அது மாதிரி பாட்டுன்னா அற்புதமான பாட்டு. வண்டரை கொன்றையான் முன் வந்து நீ யாரை என்றான், பண்டரு விபஞ்சி பான பத்திரன் அடிமை என்றார். இவர் பாடின பாட்டை கேட்டா உள்ளே இருந்த ஏமநாத பாகவதர் வெளியில வந்துட்டார். இது என்னடா தேவகானமா இருக்கேன், ஏன்பா நீ யாரு? இந்த ஊர்ல பானபத்திரன்னு ஒருத்தர், அவருடைய அடிமை. என்னடா நீ? ஆமா, ஏன் இப்படி விறகு வைக்கிற? அதை ஏன் கேட்குறீங்க? நான் அவர்கிட்ட படிச்சேன், அவரு போடா உனக்கு வயசாகி போச்சு, கிழட்டு பயலே, நீ இனிமே படிக்க முடியாது போடான்னு விரட்டி விட்டாரு. தலையில விறக தூக்கிக்கிட்டு இப்படி தெரிகிறேன். வயிறு வளர்க்கணுமில்ல சாமி, அதுக்கு விறக தூக்கிக்கிட்டு தெரிகிறேன். தனி இசை கிழவன் நோக்கி தலையெல்லாம் ஒடுங்க மூத்தாய், இனி இசை கிழமைக்கு ஆகாய், இனிமே பாடுறதுக்கு நீ லாயக்கில்ல என்று என்னை தள்ளி விட்டான். இந்த பானபத்திரன் என்னை தள்ளிட்டான், நான் இப்படி வந்துட்டேன். ஏய்யா நீதான் பாடுனியா? ஆமா, இன்னொரு பாட்டு பாடேன். அவன் இன்னொரு பாட்டு பாடுறாரு. விரைசார் மலரோன் அரியா விகிர்தன் அரசாய் மதுரை அமர்ந்தான் என்னே, அரசாய் மதுரை அமர்ந்தான் அவனின் புரைசார் மனனும் புகுந்தான் என்னே. அர்த்தம் புரியுதா? கடவுள் மதுரைக்கு ராஜா, மதுரையில இருந்து உட்கார்ந்தான். அப்ப ரொம்ப பெரிய ஆளு, பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவன் தான் என் மனசுலையும் வந்து உட்கார்ந்தான். அருமையும் எளிமையும். மதுரைக்கு ராஜாங்கிறது அருமை, என் மனசுல உட்கார்ந்தானே அது எளிமை. ஒன்னு சொல்றேன், எங்க ஊர்ல ஒருத்தர் திருப்பதி வெங்கடாஜலபதி என் பையில இருக்காருங்கிறாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுறது. ஏங்கயா திருப்பதி பெருமாள் உன் பையன் தான் இந்த பத்தியலா ஒரு படம். ஏமா அந்த படத்துல அவர் இருக்காரா இல்லையா? சத்தியமா இருக்காரு. அவ்வளவு பெரிய வெங்கடாச்சலபதி இவ்வளவு சின்ன ஆளுகிட்ட வந்து பையில இருக்கார். சிவபெருமான் எங்கிட்ட இருக்கார். அண்டங்களை எல்லாம் படைத்த பெருமான். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும்
எல்லா பொருள் முடிவேன். பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை அந்த கடவுள் நம்மள்கிட்ட வந்து இருக்கிறார். பாடல் மறையும் தெளியா பரமன் கூடல் கோயில் கொண்டான் என்னேன். கூடல் போல கொடியேன் அகமும் ஆடல் அரங்காய் அமர்ந்தான் என்னேன். மதுரையிலே கூடல்ல வந்து இருந்தான். அவன் என் மனமாகிற அரங்கில் அமர்ந்தான். அன்னைக்கு மனமாகிற அரங்கில் அமர்ந்தவன் இன்றைக்கு அண்ணாமலை அரங்கில் அமர்ந்து விட்டான். பேரு வச்சவங்க அண்ணாமலை அரங்குன்னு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவரு பாடி இருக்காரு பாட சொல்றானே. பாடல் மறையும் தெளியா பரமன் கூடல் கோயில் கொண்டான் என்னே. கூடல் போல கொடியேன் அகமும் ஆடல் அரங்காய் அமர்ந்தான் என்னேன். பருந்துக்கு பின்னாலே நிழல் போவது போலே பாட்டோடு இசை சேர்ந்தது. இந்திரன் கேட்டானா, ஆகா என்ன அழகா பாடுறாரு, எனக்கு 1000 கண்ணு, ஐயோ அது 1000 காதா இருக்கப்படாதா? ஆமா, இந்த பாட்டை கேட்கறதுக்கு 1000 காதுல வேணும். எல்லாரும் அரண்டு போனார்கள். ஏமநாத பகவதர் பார்த்தார், ஐயா இது தேவகானம், இவனே இப்படி பாடினா இவனை வேணாம்னு விரட்டி விட்ட குருநாதர் பாணபத்திரன் அவர் எப்படி பாடுவாரு? ஓடினா ஓடினா ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இதெல்லாம் நம்ம பாணபத்திரனுக்கு தெரியாது. சிவபெருமான் தெரியாம வந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. பாணபத்திரன் தூங்குறான், கனவுலே சிவபெருமான் காட்சி. கனவுல வருவாரா மாட்டாரா? சத்தியமா வருவார். நீங்க நினைக்கணும். ராத்திரி தூங்குற பொழுது கொஞ்சம் நினைச்சீங்கன்னா கனவுல வருவார். நீங்க இந்த கையில ஒரு பிசாச வச்சுக்கிட்டு ஒரு பிசாச வச்சுக்கிட்டு இன்னைக்கு 4253 மெசேஜ் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதையே பார்த்து 12:30 மணிக்கு அதை நெஞ்சில போட்டுக்கிட்டு அப்படியே தூங்குனீங்கன்னா உங்க கனவுல இல்ல, உங்க தெருக்காரன் கனவுல கூட வர மாட்டார். நினைக்கணுமா இல்லையா? நீ கொஞ்சம் நினைச்சீன்னா நான் உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். கனவுல வந்தாரா, இவன் கும்பிட்டானா உனக்கு வெற்றி. நான் உன் அடிமை என்று சொல்லி பாடி அவனை விரட்டி விட்டேன். ஐயோன்னா எனக்கு நீ அடிமையா? எம்பெருமானே, நான் அல்லவா உனக்கு அடிமையின் கடிய காணம் புகுதவோ. ஐயோ, காட்டுப்பாதையில போனியா? விறக தலையில தூக்கிக்கிட்டு போனியா? முண்டகத்தாள்கள், முண்டகம்னா தாமரப்பூ, தாமரப்பூ திருவடி நொந்து போக வந்தாயோ? அடியேன் பொருட்டு அடாத சொல்லை கேட்டாயோ? நான் இப்படி செய்து விட்டேனேன், சிறிகனேன் பொருட்டாக தரிந்த இந்தனம் சுமந்ததோ. இந்தனம்னா விறகு, விறக தூக்கிட்டு போனதோ. அழுதான். காலையில எந்திரிச்சான், ராஜாட்ட போனான், நடந்த கதையெல்லாம் சொன்னான். ராஜா என்ன பண்ணார்? பாணபத்திரன் தங்கி இருந்த, ஏமநாதன் தங்கி இருந்த இடத்துல போய் பாரு. போய் பார்த்தா இடம்தான் இருக்கு. ஏமநாத பகவதர் ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிட்டார். பாணபத்திரனை யானை மேல ஏத்தி ராஜா. ஆமா, இவனுக்காக சிவபெருமான் விறகு வைக்கிறார். புரியுதா புரியலையா? கடவுள் எவ்வளவுக்கு இறங்கி வருவார், எவ்வளவு இறங்கி வருவார். புரியுதா? எவ்வளவுக்கு இறங்கி வருவார், எவ்வளவு மனம் இறங்கி வருவார். விறகு வைக்கணும்னு இவனுக்கு என்னையா தலையெழுத்து? வேற எங்கேயும் இப்படி பார்க்க முடியாது. கடவுள் விறகு சுமந்தார். சொக்கநாதா உன்னை பாடுவதே என் தொழில். இதே மாதிரி திருச்செங்கோட்டுல முருகப்பெருமான் ஒரு திருவிளையாடல் பண்ணனா தெரியுமா உங்களுக்கு? திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருக்கு? சேலத்துக்கும் ஈரோட்டுக்கும் நடுவில் இருக்கு திருச்செங்கோடு. செங்கோட்டு வேலன் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. கந்தர் அனுபூதி 51 பாட்டு. அதுல எந்த கோயிலும் பாடப்படவில்லை, திருச்செங்கோடு மட்டும் பாடப்பட்டது. பாம்பு மலைன்னு பேரு.
நாகாசலம்னு பேரு. நாகாசல வேலவ நாலுக வித்யாதா சுரலோக சிகாமணியே கந்தர் அனுபூதி. அந்த திருச்செங்கோட்டுல ஒரு ராஜா. ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு சீட்டு வருது. அடுத்த ஊர் ராஜா சீட்டு அனுப்பிச்சிருக்கேன். அதுல என்ன இருக்கு? இந்த ஊருக்கு வித்வத் ஜன கோலாகலன். என்ன பேர்? என்ன? வித்வத் ஜன கோலாகலன் அப்படின்னு ஒருத்தன் எங்க ஊருக்கு வந்தான். கவிஞன், அருமையா கவி பாடுறான். புலவன், இசை இல்ல புலமை, புலவன். நம்ம சபைக்கு வந்தான். அவனோட போட்டி போட்டு யாராவது பாடுவாங்களான்னு கேட்டான். ஒருத்தரும் பாட முடியல. எல்லாரும் அவனுக்கு நாங்கள் உனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்து விட்டாங்க. அந்த புலவன் நாளைக்கு காலையில உங்க ஊருக்கு வரப்போறான். திருச்செங்கோட்டு ராஜா வாங்கி பார்த்தார். நம்ம ஊர்ல போட்டி போட்டு பாடுறதுக்கு புலவன் இருக்கானா? இருந்த 5-6 புலவர்களை கூப்பிட்டார், உட்கார்த்தினார். வித்வத் ஜன கோலாகலன் நாளைக்கு வரப்போறான், அவன் கூட போட்டி போட்டு நீங்க பாட முடியுமா? இவர், எனக்கு நாளைக்கு காலையில வயிற்று வலி வந்துடும். அந்த ஆளு, இப்பவே காய்ச்ச வந்துருச்சு. 3வது, தலைவலிக்கிறாப்புல இருக்கு. 4வது, எங்க மாமியார் செத்து போறா. அட பாவி, சாகுறதுக்கு மாமியார் தானே கிடைச்சா? அப்ப கூட ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டேன். இது எதுக்குடா போய் தோத்து போவானே? எங்க ஃபெயிலா போறது தேவையில்லையா? ஆப்சண்ட் ஆகிறது தேவையில்லையா? ஆப்சண்ட் ஆயிருவோம். இந்த கடைசி ஆள் என்ன சொன்னா, மகாராஜா இவங்களெல்லாம் பாட மாட்டாங்க, என்ன அவனுக்கு பயப்படுறாங்க. நீங்க ஒண்ணு செங்க. என்ன? மேல செங்கோட்டு முருகன் சன்னிதானத்துல ஒரு புலவர், முருக பக்தர், எப்பவும் முருகனைத்தான் பாடுவார் இருக்கார். அவருக்கு உடனே தகவல் கொடுங்கள், ஆணையிடுங்கள். அவன் தப்புகிறதுக்கு இவரை மாட்டி விட்டான். ராஜா இங்கே இருந்து ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர், நாளைக்கு காலையில வித்வத் ஜன கோலாகலனோட நீதான் போட்டி போட்டு பாடணும். இது அரச கட்டளை, கவர்மெண்ட் ஆர்டர். மீற முடியுமா? போயிடுச்சு. புலவன் பார்த்தான், ஐயோ கடவுளே, முருகா, நான் உன்னத்தானே ஐயா பாடுவேன், எனக்கு என்னத்துக்கு ஐயா இந்த போட்டி? இந்த பட்டிமண்டபம் எனக்கு வேண்டாம் ஐயா. நீயா நானான்னு பேசிக்கிட்டே இருந்தா என் வாழ்க்கை வீணா போயிரும் ஐயா. சாப்பாட்டை கொண்டாந்து வச்சா சாப்பிடணுமே தவிர இது யாரு பண்ணா, அது யாரு பண்ணா, அது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா இலை எடுக்கிறவன் வந்து சாப்பிட்ட இலை, சாப்பிடாத இலை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருவான் ஐயா. வாழ்க்கை முழுக்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தா யமனுங்கிற வேலைக்காரன் வந்து வாழ்க்கைங்கிற இலைய எடுத்துக்கிட்டு போயிருவான் ஐயா. அந்த இலை பயன்பட்டுதா பயன்படலையா அவனுக்கு தெரியாது. என்னை ஏன் இப்படி பண்ணிட்ட? என்னால இந்த போட்டியில பாட முடியுமா? முருகா, உன் திருவடிகள் சரணம். அப்படியே காலில் விழுந்துட்டான். முருகன் பொறுப்பெடுத்துக்கிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் அந்த வித்வத் ஜன கோலாகலன் பல்லக்கல்ல வர்றான். முன்னால 50 பேரு, பின்னால 50 பேரு அவனுக்கு வாத்தியமெல்லாம் வாசிச்சு அவனுக்கு அவன் பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. திருச்செங்கோட்டு மலை வந்துருச்சு. அவன் கேட்டான், இது என்ன மலை? சர்ப்ப சகிலம். சர்ப்பம்னா பாம்பு, சகிலம்னா மலை, நாகமலை. 4 மறை பொருளோனே நாககிரி பெருமாளே. திருப்புகள். நாகமலை பாம்பு மாதிரி இருக்கும், பாம்பு மலை. சர்ப்ப சகிலம். அப்படியா? பாம்பு மலையா? ஏய், பாம்பு படம் எடுத்துல ஆடும், இந்த மலை ஏன்? இந்த படிச்ச திமிரு. படிச்சவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான், ஐயோன்னு போவான்னு பாரதியார் திட்டிட்டு போனாரு. ஏன் தெரியுமில்ல? பணக்காரனுக்கு திமிரு பணம் போனா போயிடும், பதவியில இருக்கவனுக்கு திமிரு பதவி போனா போயிடும். இந்த படிச்சவனுக்கு திமிரு போகாது, ஏன்னா படிப்பு போகாது. நான் எம்ஏ படிச்சேன், ஒரு பயலுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன், இப்ப 8ஆம் கிளாஸா போயிட்டேன், சொல்ல முடியுமா? முடியாது. கொடுக்க கொடுக்க குறையாதது படிப்பு, அதனால வந்த ஆணவம் போகாது. இப்போ
கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பாட்டை பாருங்க. சமரமுகத்திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை. தமிழ்ல கட்டளை கலித்துறைன்னு ஒரு யாப்பு. கட்டளை கலித்துறை ஒரு வரியில 5 சீர் இருக்கணும். வெண்பாய் இலக்கணப்படி 5 சீரும் இருக்கணும். கடைசி சீர் விளங்காயாக இருக்க வேண்டும். நேரசையில ஆரம்பிச்சா 16 எழுத்து, நிறையசையில ஆரம்பிச்சா வரிக்கு 17 எழுத்து கரெக்டா இருக்கணும். எந்த மொழியிலையும் இப்படி கிடையாது. என்னமா எழுத்தண்ணி பாடணும். அடியடி தோறும் 5 முதற்சீர் 4 வெண்டலை பிழையார் கடையொரு சீரும் விளங்காயாகி நேர் 16 நிறை 17 என்று ஓதினர் கலித்தொகை ஓரடிக்கு எழுத்தே. நன்னூல் இலக்கணம் எழுத்தெண்ணி பாடணும். அப்படி பாட்டு என்ன மாதிரி உங்களுக்கு தெரியுமா? எழுத்தெண்ணி பாடுற பாட்டு தெரியுமா தெரியாதா? தெரியும். எங்கிட்ட பொய் சொல்றீங்க. தனந்தரும் எத்தனை பேருக்கு தெரியும்? கையை தூக்குங்க. மனசாட்சிப்படி. அப்புறம் என்ன தெரியாதுங்கிறீங்க? வீட்டுல போய் எண்ணி பாருங்க. புள்ளி எழுத்தை விட்டுட்டு எண்ணுங்க. தனந்தரும் நிறையசை 17 எழுத்து இருக்கும் வரிக்கு. சொல்லுன்னு சொல்றீங்கல்ல. தனந்தருங்கள் விதரும் அபிராமி அந்தாதி 102 பாட்டும் கட்டளை கலித்துறை. திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டும் கட்டளை கலித்துறை. கந்தர் அலங்காரம் 108 பாட்டு கட்டளை கலித்துறை. எழுத்தண்ணி பாடுற பாட்டு. இவன் இந்த புலவன் அதுல ஆரம்பிச்சுட்டான். சமரமுகத்திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை. இது பாம்பு மலையானால் ஏண்டா படம் எடுக்கல? இந்த புலவனுக்கு பழக்கம் என்ன தெரியுமா? 1.5 வரிக்கு கேள்வி கேட்பேன், மிச்சம் 2.5 வரிக்கு பதில் சொல்லிடுவேன். பாட்டு முடிஞ்சிடும். இவன் பழக்கம். இப்போ கேள்வி வந்துருச்சு, ஏண்டா படம் எடுத்த ஆடல? பாட்டு நின்று வச்சு பாடவல்ல. சமரமுகத்திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாத தென்னை. ஆடாத தென்னை. தென்னை மரமா நிக்கிறான். பாட்டு நின்று வச்சு. ஏன் நின்று வச்சு? கொடுத்தவன் நிறுத்தி விட்டான். யாரு? சிவபெருமான், முருகப்பெருமான். வேற யாரு? நம்மாழ்வார் அதைத்தான் சொல்லுவார். என்ன வச்சு இவன் தமிழ் பாடிவிட்டான்னு. என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசனை, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமூலர். எனதுரை தனதுரையாக திருஞான சம்பந்தர். எல்லாம் கடவுள் கொடுக்கிறார். மனுஷன் அது புரியாம நான் நல்லா பேசினேங்கிறேன். நீ எங்கடா பேசின? அவன்ல பேசுறான், நீ வாய அசைச்ச. அவன் நிறுத்தி விட்டான்னா ஒன்னும் பண்ண முடியாது. பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்தக்கால் கீச்சு கீச்சென்னும் கிளி. பேசிக்கிட்டே இருந்துச்சான். பூனையை பார்த்ததான் கிளி கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சான். அது மாதிரி இவன் என்ன சொன்னா? பெருமானே, ஏன் இந்த மலை சர்ப்ப சைலம்னா படம் விரிச்சு ஆடலையே, ஏன் கேள்வி கேட்டானா? பதில் வல்ல. நின்று போச்சு. என்னடா அது? பாட்டு நின்று போச்சு. அதுவும் எழுத்தண்ணி பாடுற பாட்டு. என் வாழ்க்கையிலேயே அப்படி நடக்கலையே. பல்லக்க விட்டு கீழே இறங்கிட்டேன். நான் என்ன பல்லக்கில் உட்கார்றது? ஒரு தமிழ் பாட்டை ஒழுங்கா முடிக்க துப்பு கிடையாது. நான் என்ன பல்லக்கில் உட்கார்றது? அவனை பாராட்டணும். இறங்கிட்டேன். இப்படி பார்க்கிறேன். எதிர்த்தாப்புல ஒரு மாட்டுக்காரன் வர, கையில ஒரு குச்சி, செக்கச்செவையில் இருக்கிறேன். ஆளு அழகா இருக்கிறேன். வர்றேன். ஏ சாமி, அது யாரு? ஏப்பா உனக்கு என்னப்பா? இல்ல புதுசா தெரியுதே, நீ யாரு? நான் புலவன். ஐயோ புலவனா? புலவன்னா உனக்கு பாட தெரியுமா? ஐயோ புலவன்னா பாட தெரியணும் ஐயா. சும்மா பட்டத்தை போட்டுக்கிட்டா இருக்கிறது. புலவன்னா பாட தெரியணும். அம்மா ஏன் இங்க வந்து நிக்கிற? அது ஏப்பா நீ கேட்கிற? உனக்கு என்ன புரிய? அட சும்மா சொல்லு சாமி, நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன்.
ஒண்ணும் இல்லை, இந்த மலையை பார்த்தேன், இது சர்ப்ப சகிலம்னாங்க, பாம்பு மலைன்னாங்க. பாம்பு படம் எடுத்து ஆடணும் இல்ல, ஏன் ஆடலைன்னு பாட்டுல கேட்டேன். பாட்டு பாதியில நின்று போச்சு. அப்படியா, எங்க அந்த பாட்டை சொல்லு. ஏண்டா உனக்கு பாட்டு புரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரியும். பாட்டை சொல்லு. சமர முகத்திருச்செங்கோடு சர்ப்ப சகிலம் என்னில் அமரில் சண்டையில் படம் விரித்து ஆடாதது என்னை. அப்புறம் அப்ப விழுப்புறம் நின்று போச்சு. பாட்டு பாதியில் நின்றுத்தானா? நான் முடிக்கட்டுமா? முடிக்கிறியா? எழுத்தண்ணி பாடுற பாட்டு, விளையாட்டு இல்லை. அப்பா சுப்பா ஆசிரியப்பான்னு பாடுற பாட்டு இல்லை, எழுத்தண்ணி பாடணும். நான் ஆரம்பிச்ச எதுகையில பாடணும். எதுகை மாறப்படாது. எது கைக்கு கிடைத்தாலும் எதுகை ஆக்கக்கூடாது. நீ நான் பாடுறேன், கேக்குறியா? கேட்கிறேன்ப்பா. பதில் சொன்னா என்ன பதில் சொன்னான் தெரியுமா? ஏண்டா அந்த பாம்பு தலையை தூக்கலை? அதானே மலை சர்ப்ப சைலம்னா பரமடுக்கலையே. ஏன் தெரியுமா? மேல முருகன் இருக்கிறான், அவன் மயில் இருக்கு, மயில் கொத்திரும்னு பாம்பு பரமடுக்கலை. பதில் இந்த பாட்டை சொல்றேன் கேளுங்க. சமர முகத்திருச்செங்கோடு சர்ப்ப சகிலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாததென்னை அதில் ஆழ்ந்திலையோ. நமரன் அவனே பாடிக்கிறான். நம்மாளு முருகன் யாரு? நம்மாளு, நம் கடம்பன். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் நம்மாளு. நமரன் குறவள்ளி பங்கன், வள்ளிக்கு ஹஸ்பண்ட். அது என்னமோ இவனுக்கு தெய்வானையை விட வள்ளி ரொம்ப பிடிச்சு போச்சு. அது என்னன்னு எனக்கு புரியல. இத்தனைக்கும் தெய்வானி சிவப்பு, வள்ளி கருப்பு. நமரன் குறவள்ளி பங்கன் எடுகரை நாட்டு உயர்ந்த குமரன் திருமுருகன் மயில் வாகனம் கொத்துமென்றே. மயில் வாகனம் கொத்துமுன்னு பாம்பு படம் எடுக்கல. ஏண்டா நீ என்ன மாட்டுக்கார பைய இந்த போடுற? நீ யாரா? உனக்கு தமிழ் எப்படி தெரியும்? அதையான் கேட்கிறீங்க? இந்த ஊர்ல ஒரு புலவர் இருக்காரு, நாளைக்கு கூட அவரோட யாரோ வித்து வத்து ஜன கோலாகலன்னு பேரும். அதை நாளைக்கு போட்டி போட்டு பாட போறானா. அந்த புலவர்கிட்ட நான் கொஞ்ச காலம் படிச்சேன். அவர் பார்த்தாரு, போடா முட்டா பையலே, ஞான சூன்யம், உனக்கு படிப்பு வராது அப்படின்னு என்ன விரட்டி விட்டாரு. நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு தெரியுறேன். அப்படியா? நாளைக்கு நான் தாண்டா அவரு கூட பாடணும். அவர் விரட்டின ஆளே இந்த போடு போட்டான்னா அவர் எப்படி இருப்பாரு? நான் எப்படி பாடுறது? ஒரு ஓலை எடுத்தான், விறுவிறுன்னு எழுதினான். ஒரு மாட்டுக்காரன் பாடிய கட்டளை கலித்துறை பாடலுக்கு என்னுடைய அறிவு, ஆற்றல், திறமை அனைத்தும் சமர்ப்பணம். வித்துவத்தை ஜன கோலாகலம் எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிட்டேன். புரியுதா? புரியலையா? மதுரையில் அப்பா, திருச்செங்கோட்டுல புள்ள. ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுக்குத்தான் இதை கம்பேரிட்டிவா ரெண்டையும் சொல்றது. இது இப்ப நம்ம பார்த்தது என்ன? 41ஆம் தலைப்பு. அவனுக்கு ரொம்ப சிறப்பாக எம்பெருமான் வந்து பானபத்திரனுக்காக இவளது பாடுபட்டு எழுதி கொடுத்தது. இப்போ இது 41. இப்போ 42. திருமுகம் கொடுத்த படலம். இன்னைக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமானது. திருமுகம் கொடுத்த படலம் 42. இந்த பானபத்திரன் இருக்கான் பாருங்க, இவனுக்கு நல்ல பாட தெரியும், சம்பாதிக்க தெரியாது. வறுமை, புலமையும் வறுமையும் இரட்ட பிள்ளைகள். சரிதானா? அந்த காலத்துல புலவனுக்கு வறுமை தான் அதிகம். பாரதி பிறந்தாரா, அதை ஒருத்தன் பாடுறேன். எட்டயபுரத்துல சின்னச்சாமிங்கிறவர் சம்சாரத்துக்கு இடுப்பு வலிச்சுது. ரெட்ட பிள்ளை பிறந்தது, ஒன்னு வறுமை, இன்னொன்னு புலமைன்னு பாடினேன். எட்டயபுரத்தில் சின்னச்சாமி என்பவர் மனைவிக்கு இடுப்பு வலித்தது. இடுப்பு வலித்ததும் 2 குழந்தைகள் இணைந்து பிறந்தன. வறுமையும் புலமையும். பாரதி மாதிரி புலமையும் கிடையாது, பாரதி மாதிரி வறுமையும் கிடையாது.
பொன்றாத நற்பெருமை போகாத நீள் வறுமை நன்றாக பாடுகின்ற நாவன்மை என்றிவையே தான் பிறந்த அப்பொழுதே தாய் வயிற்றில் பெற்று வந்த வான்புலவன் பாரதிக்கு வாழ்த்து. அது மாதிரி பானபத்திரனுக்கு வறுமை. சிவபெருமான் அப்பப்போ ஏதோ கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பத்தனை அவர் நினைச்சா கொடுக்கலாம், அவர் என்னத்தையோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாரு. ஒரு நாள் இவன் போனான். இதெல்லாம் திருவிழாப்பாணத்தில் உள்ள செய்தி. இவன் போனான், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், பணம் வேணும், நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தா தேவை. அப்படியா, உனக்கு ஒரு கடுதாசி தாரேன். இந்த சேர நாட்டில் ஒரு ராஜா இருக்கார், சேரமான் பெருமாள்னு பேரு. இந்த கடுதாசி அவர்கிட்ட கொடு, நிறைய பணம் கொடுப்பார். என் சிவபெருமான் கொடுக்கப்படாதா? இது எதுக்கு அவரை கையை காட்டி விடுறது? ஏன் அவருக்கும் இவனுக்கும் தொடர்பு உண்டாக்கணும். நோக்கம் அதானே. ஒரு லெட்டர் முதல்ல கமர்ஷியல் கரஸ்பாண்டன்ஸ் எப்படி எழுதணும்னு காண்பித்தது நம்ம சிவபெருமான். ஆமாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு கால ஆராய்ச்சி வச்சிருக்கேன், முடிஞ்சா அப்புறம் சொல்றேன். 2000 வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் நடந்திருக்கு. சிலப்பதிகாரத்துல இருக்கு இதை பத்தி. அப்போ அதுக்கு முன்னால நடந்திருக்கணுமா இல்லையா? யோசிங்க. நான் ஒரு ஓலை தர்றேன், லெட்டர். என்ன ஓலை தரீங்க? ஆமா, நீங்க லெட்டர் எழுதுறீங்களா இல்லையா? பை லெட்டர்னு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? ஆமா, இந்த கடுதாசின்னு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? இந்த பிசாசு அதையும் சாப்பிட்டு போயிடுச்சு இல்ல. மகாத்மா காந்தியின் கடிதங்கள், ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள், டாக்டர் அழகப்ப செட்டியார் மகள் உமையாளுக்கு எழுதிய கடிதங்கள், இதெல்லாம் பேரிலக்கியங்கள். இன்னைக்கு எத்தனை வரலாறு அதுல இருக்கு. இப்ப அதெல்லாம் போச்சு. என்ன கல்யாணமான 7வது நாள் என் மனைவி எனக்கு ஒரு கார்டு போட்டா, 3/4 கார்டு, 1969. இன்னைக்கு அந்த கார்டை வச்சிருக்கேன். இந்த பிசாசா இருந்தா இன்னும் அழிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு அந்த கார்டு இருக்கு. அது மாதிரி பகவான் கடுதாசி எழுதுற. ஆமா, கடுதாசி எப்படி எழுதணும்? முதல்ல பரம் அட்ரஸ், யார் எழுதுறா, அப்புறம் யாருக்கு எழுதுறோம், அப்புறம் செய்தி, அப்புறம் நன்றி, கையெழுத்து. இதானே. இதை நாங்க காலேஜில் பிகாம்ல கமர்ஷியல் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லி 2 வருஷத்துக்கு பயலுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தப்பாத்தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது? கமர்ஷியல் கரஸ்பாண்டன்ஸ். பகவான் எழுதுறாரு பாருங்க, அருமையான பாட்டு. மதிமலி புரிசை மாடக்கூடல், மதுரையில இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு தன்னுடைய அந்த சிறப்பை எம்பெருமான் எழுதி காட்டுகிறார். முதல்ல இவர் யாரு அப்படிங்கிறதுக்கான செய்தி. திருமுறைகள் 12. 11ஆம் திருமுறையில முதல் பாட்டு சிவபெருமான் எழுதி கொடுத்த கடுதாசி. இப்ப சொல்ல போறேன் பாருங்க, இதுதான் 11ஆம் திருமுறையில முதல் பாட்டு. திருமுறை 12, திருமுறை ஆசிரியர்கள் 27, ராசி 12, நட்சத்திரம் 27. திருமுறை ஆசிரியர்கள் சிவபெருமானும் ஒருத்தர். திருமுறை ஆசிரியர்கள் ஊர்வலம் விட்டா சிவபெருமான் தான் முதல்ல வருவாரு. கேட்டுங்க, இந்த பாட்டு தான் காரணம். என்ன எழுதுறாரு பாருங்க, மதிமதி புரிசை. சந்திரன் கால் வலிச்சதுன்னா மதுரையில மாடியில உட்கார்ந்துட்டு போவானா. அப்ப மாடி எவ்வளவு உயரம்? சந்திர மண்டல உயரமா. இதான் கவிஞன் கற்பனைங்கிறது. இதுக்கு லைசன்ஸ் கவிஞனுக்கு உண்டு. நம்ம சொன்னா பொய், அவன் சொன்னா அது கற்பனை. கும்பகர்ணன் எப்படி இருந்தான்? கம்பன் சொல்றான். கும்பகர்ணன் எப்படி இருந்தான்? நான் சொல்லுவேன், பெரிய ஆளா இருந்தேன். கம்பன் என்ன தெரியுமா சொன்னா? இந்த தோல்ல இருந்து அந்த தோல் வரைக்கும் பார்த்து முடிக்க 10 மாசம் ஆகும்டான். என்னங்க சரத்துன்னு பாக்குறோம்ல. இப்ப நான்
தோளொடு தோல் வரை தொடர்ந்து நோக்குரில் நாள் பல கழியுமாள். தாடகைன்னு ஒருத்தி பொல்லாதவர், பயங்கரமான ஆளு. தாடகை எப்படி இருப்பான்? நான் பெரிய ஆளா இருப்பான். கம்பன் சொல்றான், தாடக பல்லு இடுக்கல காண்டாமிருகம் படுத்து தூங்குமா. அடிங்க அம்மா, பல்லு இடுக்கு கடுகு மாத்திக்கிறது இல்ல, நம்ம குத்தி எடுக்கிறோம்ல, குத்தி எடுத்தா என்ன, கடுகு இருக்கு, பல்லு வந்துருது. நமக்கு பல்லும் உறுதி இல்லை, சொல்லும் உறுதி இல்லை. அது என்ன தூங்குமா? காண்டாமிருகம் தூங்குமா. இடுக்கல காண்டாமிருகம் தூங்கினா பல்லு எப்படி இருக்கும்? பல்லு அப்படி இருந்த முகம் எப்படி இருக்கும்? அவ எப்படி இருப்பா? மிச்சம் பூரா கற்பனை. இந்த இடத்துல பாருங்க, என்ன சந்திரன் எங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்? எங்க மதுரையில உள்ள மாடத்திட மதி மலி புரிசை. மதினா என்ன? சந்திரன். மதி மதி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் வயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் முடிதரு மாற்றம். அன்னங்கள் வந்து தங்கி இருக்கக்கூடிய திருவாலவாயிலே நிலையாய் இருக்கக்கூடிய சிவபெருமான் எழுதுவது. அப்ப சிவனுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் எது? மதுரை. மற்றவெல்லாம் கேம்ப் அட்ரஸ். ஆமாங்க, இந்த வார்த்தையை பாருங்க. மதிமதி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன். மன்னியன்னா நிலை பெற்ற மன்னிய சிவன் யான் முடிதரு மாற்றம். இது பரம் அட்ரஸ், டூ அட்ரஸ். பருவ கொன்மூப்படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிபொறை குலவிய புடைக்கு செருமா உகைக்கும் சேரலன் காண்க. சேரநாட்டு ராஜா இதை பார்க்கட்டும். சேரநாட்டு ராஜா யாரு? பருவமழை பெஞ்ச மாதிரி அடியார்களுக்கு அன்னத்தையும் பொருளையும் வாரி வாரி கொடுக்கிறவனா, குதிரை மேல போறவனா, செருமா உகைக்கும் குதிரை. ஆமா, ராஜா யானையில போவானா குதிரையில போவானா? அதுவும் சேர நாடு. கேரளாவில் என்னம்மா அதிகம்? யானை தானே. வேலை முடைத்து மலை நாடு. அப்ப யானை மேல போறவன்னு தானே எழுதனா. சிவபெருமான் என்ன குதிரை மேல போற சேர நாட்டு ராஜான்னு எழுதுறாரு. ஏன் தெரியுமா? பின்னாலே கைலாசத்துக்கு போற போது ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமி யானையில கைலாசம் போற போது சேரமான் பெருமாள் குதிரையில ஏறி குதிரை காதுல அஞ்செழுத்த சொல்ல குதிரை பறந்து கைலாசத்துக்கு போயிற்று. ஒரு அஞ்சறிவுள்ள குதிரைக்கு கைலாசம் காட்டின புண்ணியம் சேரமான் பெருமாளுக்கு உண்டு. மனுஷன் தான் கைலாசம் போக முடியுமா? இல்லடா, பக்தி பண்ணனா 5 அறிவுள்ள குதிரை கூட போகலாம்டா. அதனால எதுல போறாரு? கடைசி குதிரையில. சிவபெருமான் அதை எழுதுறாரு. இப்போ செருமா உகைக்கும் சேரலன் காண்க. என்ன செய்யணும்? பண்பால் யாழ் பயில் பானபத்திரன். யாழ் மீட்ட தன்போல் என்பால் அன்பன். ஒன்ன மாதிரி என்னுடைய அன்பன். சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அவனுக்கு நீ எவ்வளவுக்கு எனக்கு அன்பனோ. ஆமா, நான் பக்தனுங்கிறது யாருக்கு உண்மையா தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? விபூதிய பெருசா பூசனா ஏமாந்துருவிய. அப்படித்தானே சாமியாரெல்லாம் ஏமாத்திக்கிட்டுறேன். சாமியாரு சாமியாருன்னு இப்பத்தான் 6 மாசமா கும்பிட்டுக்கிட்டே இருந்தா இப்பத்தான் தெரியுது சாமியாருக்கு 4 மாமியார் இருக்காங்கன்னு. தெரியலையே, ஏமாத்தி போடலாம். நான் பக்தன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும். சிவபெருமான் சொல்றார் சேரநாட்டு ராஜாவை பார்த்து, ஏய் உன்ன மாதிரி எனக்கு அன்பன். இவனுக்கு சந்தோஷமா இருக்கும்ல, என்னை அன்பன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டான். ரெகக்னிஷன். ஆஹா, பண்பால் யாழ் பையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன். எதுக்கு வந்தான்? உன்னை பார்க்கிறதுக்கு வந்தான். தன்னை காண்பது கருதி போந்தனன். என்ன செய்யணும்? மான் பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே.
12 வரி. திருமுறை எத்தனை? 12. இந்த கடிதம் எத்தனை வரி? 12 வரி. எதுக்கு வந்தா? உன்னை பார்க்க வந்தா. புரியுதா புரியலையா? நான் வீட்டில் உட்கார்ந்துருக்கேன், ஒருத்தர் 4 பேர் வர்றாங்க. வாங்க என்னன்னு கேட்குறேன். இல்லை, நம்ம கோயில் கும்பாபிஷேகம், அதான் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். பார்த்தாச்சு இல்லை, போயிட்டு வாங்க. புரியணும் இல்லை, என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை பாருங்கம்மா. காண்பது கருதி போந்தனன், உன்னை பார்க்க வர்றான், புரிஞ்சுக்கோ. நாகரீகம். காண்பது கருதி போந்தனன். அவன் பக்தன். அவன் என்ன செய்வான்? ராஜ்யத்தையே கொடுத்துருவான். சிவபெருமான் லெட்டர்னா ராஜ்யத்தையே கொடுத்துருவான். அதுக்காக அடுத்த வரி, பணத்தை கொடுத்து அவனை அனுப்பிச்சு வை, நீயே வச்சுக்கிட்டாத அவனை. மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. என்ன வார்த்தை! 12 வரியும் அற்புதம். சிவபெருமான் எழுதின கடுதாசி. 11ஆம் திருமுறை முதல் பாட்டு முடிஞ்சுதா? அங்க போனுச்சு. அவன் என்ன பண்ணான்? இவனை கூப்பிட்டு யானை மேல உட்கார வச்சு, அந்த ஓலையவன் யானை மேல வச்சு கொடை பிடிச்சு ஊர்வலம் வந்து பொக்கிஷத்தை திறந்து வேணுங்கிறத எடுத்துக்கிட்டேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? பொக்கிஷ அறையவே கட்டி இழுத்துக்கிட்டு போயிருப்போம். இவன் என்ன பண்ணான்? கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தான். ராஜா என்ன பண்ணான்? 4-5 யானை, 10-15 குதிரை, சுமக்கிற அளவுக்கு தானியம் எல்லாம் கொடுத்தான், அனுப்பிச்சிட்டாங்க. இது பெருமான் திருமுகம் கொடுத்தது. திருமுக ஓலை, யானை, குதிரை, பட்டாடை, பொன், சிவிகை எல்லோருக்கும் இவன் வாங்கினத எல்லாருக்கும் கொடுத்தான். ஊருக்கு வந்து சேரமான் பெருமாள் பானபத்திரனுக்கு கொடுத்தத பானபத்திரனை உள்ள வச்சு பூட்டல, எனக்குத்தான் கொடுத்தாரு, எவனும் தொடப்படாது சொல்லல. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் நெல்லு மலையை கொடுத்தாரு. எந்த ஊர்ல? குண்டையூர்ல நெல்லு மலையை கொடுத்தார். சிவபெருமான் கொடுத்த உடனே சுந்தரர் கேட்டாரு, இவன் மலையை இங்க கொடுத்திருக்க, திருவாரூர்ல இல்ல சம்சாரம் இருக்கிறா, வீடு அங்கே இல்ல இருக்கு, இந்த திருவாரூருக்கு நான் எப்படி கொண்டுகிட்டு போறது? சிவபெருமான் என்ன சொன்னார்? இப்ப பகல் நேரம், இப்ப இதை மாத்தனா டிராபிக் ஜாம் ஆயிடும், அதனால ராத்திரிக்கு பூதங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். ராத்திரியோட ராத்திரியா நெல்லு மலைய அப்படியே திருவாரூருக்கு மாத்தி விட்டார். திருவாரூர்ல எல்லாம் மறுநாள் காலையில கதவை திறக்கிறாங்க, திறக்க முடியல, வீட்டு வாசப்படியில நெல்லு கொட்டி கிடக்கு. திருவாரூர் பூரா மலையா உள்ள நெல்லு, யாரும் கதவை திறக்க முடியல. சுந்தரர் மனைவிக்கு பேர் என்ன? பரவநாச்சியார். ஜன்னலை திறந்தா அடுத்த வீட்டுக்கு கேட்கும், ஏய், யார் யாரு வீட்டு வாசப்படியில எவ்வளவு நெல்லு கிடக்கோ அதை அவங்க எடுத்துக்கிடுங்க. எடுத்தாங்க, ஊரு சுத்தமாயிடுச்சு. புரியுதா புரியலையா? நம்ம கேட்டா சிவபெருமான் நெல்லு தருவாரா மாட்டாரா? எழுதி கையெழுத்து போட்டு தரேன், தரமாட்டார். ஏன்? அவ என்ன சொன்னா, எல்லாரும் வீட்டு வாசப்படியில உள்ள நெல்லை எடுத்துக்கிடுங்க. நம்ம வீட்டுக்காரி சொல்லுவளா? என் புருஷன் சம்பாதிச்ச நெல்லு எவ்வளவு தொட்ட கைய ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன், அதனாலதான் நமக்கு நெல்லை தரமாட்டேங்கிறாரு. நீ கொடுத்தா அவரும் கொடுப்பாரு, நீ கொடுக்கலன்னா அவரும் கொடுக்க மாட்டார். அடுத்த திருவிளையாடல் 43. இன்னும் இந்த பானபத்திரனை விட மாட்டேங்கிறாரு. அடுத்ததும் பானபத்திரங்கதற. ராஜா யாரு? வரகுண பாண்டியன். மறக்கப்படாது, வரணும். சேரமான் கிட்ட வாங்கின பணம் அதெல்லாம் வச்சு நல்லா நிம்மதியா இருக்கான். இருந்தவன் என்ன பண்ணா, ஒவ்வொரு ஊரா போய் வழிபாடு பண்ணணும்னு ஆசை. அது ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு,
கோயிலுக்கு வந்தான், மதுரை கோயிலுக்கு. அர்த்த ஜாமம் ரிஷபத்துக்கு பின்னால நின்று பாடிக்கிட்டே இருந்தான். மழை கொட்டிருச்சு. மழை கொட்டுனா ஈரமாயிடுச்சு. கோயிலுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சு. 7 முகில்களும் மீண்டும் வந்த மாதிரி மழை கொட்டுது. எல்லாம் பயந்தாங்க. இவன் கவலைப்படாம யாழ் மீட்டி பாடிக்கொண்டே இருக்கிறான். தமிழிசை எத்தனை பண்ணுன்னு தெரியுமா? 11,991 வகை பண்கள். கியாப்பே விஸ்வநாதம்னு திருச்சியில வாழ்ந்த ஒரு பேரறிஞர் 11,991 வகை பண்கள் தமிழ்ல கருவி, இசைக்கருவி உண்டா? உண்டு. ஒண்ணு துளைக்கருவி, புல்லாங்குழல். இன்னும் ஒண்ணு நரம்பு கருவி, யாழ். இன்னும் ஒண்ணு தோல் கருவி, முழவு. தோல் கருவிக்கு என்ன பேரு? முழவு. துளை கருவிக்கு என்ன பேரு? குழல். நரம்பு கருவிக்கு என்ன பேரு? யாழ். ஒருத்தன் கேட்டான், இது 3 தமிழ் கருவியா? கியாப்பே விஸ்வநாதன் சொன்னார், ஆமா, 3 தமிழ் கருவி. எப்படி? 3லையும் வேற மொழிக்கு இல்லாத தமிழுக்கே உரிய சிறப்பெழுத்து லகரம் இருக்கு. 3 தமிழ். யாழ், குழல், முழவு இருக்கா? அவ்வளவு இவனுக்கு தெரியும் பானபத்திரனுக்கு. அப்படி வாசிச்சானா அற்புதமா வாசிக்கிறான். சிவபெருமான் அப்படியே மயங்கி நிற்கிறார். இந்த பாட்டு என்ன தெரியுமா? அதை சொல்லணுமே. ஒரு பொண்ணு, சிவபெருமான் பிச்சைக்கு வந்துட்டார். இந்த பொண்ணு அவரை பார்த்தா, காதல் வந்துருச்சு. நேத்துக்கே சொன்னேன், ஆண்டவன் மட்டுமே கணவன், நம்ம எல்லாம் மனைவி. ஆன்மாவுக்கு வடிவம் கிடையாது, பெண்கள் அத்தனை பேரும். ஆண்டாள் நாச்சியார் மாதிரி வடநாட்டில் இருந்தவ மீராபாய், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராதாகிருஷ்ணன் மாதிரி மீரா கிருஷ்ணன். பிருந்தாவனத்துல ராதா தான் ஆளினால். அவனுக்கு பேரு ராதா ராணின்னு பேருமாங்க. இந்த சைக்கிள்ல போறவன் பெல் அடிக்க மாட்டான், ராதா ராணி ராதா ராணின்பா, எல்லாம் வெளியிடுவாங்க. பிருந்தாவனம். அது மாதிரி மீராபாய் ஒரு சமயம் பிருந்தாவனத்துக்கு போனான். எந்த பிருந்தாவனம்? மதுராவுக்கு பக்கத்துல இருக்க. நான் 2 தடவை போய் தங்கி இருக்கேன். மதுராவுக்கு பக்கத்துல உள்ள பிருந்தாவனம். மீராபாய் அங்க போகணும். பிருந்தாவனத்துல பிருந்தாவன கோஸ்வாமி அப்படின்னு ஒரு பெரியவர், வைஷ்ணவர். இந்த மீராபாய் இங்க இருந்து ஒரு கடிதாசி எழுதினாங்க. பிருந்தாவனத்துல கோஸ்வாமிக்கு வணக்கம், நான் வந்து உங்களை சந்தித்து வணங்க வேண்டுகிறேன் மீராபாய். இவர் ராஜபுதனத்து மகாராணி. போயிருச்சு. பிருந்தாவன கோஸ்வாமி இதை பார்த்தார். கீழே எழுதினார், நான் பெண்களை பார்க்கிற பழக்கம் இல்லை. இது எப்படி இருக்கு? வந்துருச்சு. மீராபாய் வாங்கினா, சிரிச்சா. கீழே ஒரு வரி எழுதினா, திரும்ப போனுச்சு. பிருந்தாவன கோஸ்வாமி ஓடி வந்து காலில் விழுந்துட்டாரு. மீராபாய் காலில். என்ன எழுதனா? இவ என்ன எழுதனா? நான் உங்களை பார்க்கணும். அவர் என்ன எழுதினார்? நான் பெண்களை பார்க்கிற பழக்கம் இல்லை. இவ என்ன எழுதினா தெரியுமா? இந்த உலகத்தில் கண்ணனை தவிர யார் ஆண்மகன்? கடவுள் தாண்டா ஆண்மகன், மற்ற அத்தனையும் பொண்ணு தாண்டா. கிருஷ்ணன் மட்டுமே ஆண்ம. பிருந்தாவன அதானே, ராசலீலா அதானே. 16,000 பெண்களோட கிருஷ்ண பரமாத்மா டான்ஸ் ஆடினார்னா அதெல்லாம் நம்மதான் அடையாளம். அதெல்லாம் ஆன்மா எப்பவும் பெண். அதை வச்சு இவன் பாடுறான் பாருங்க. எப்படி தெரியுமா? வாசப்படியில சிவபெருமான் பிட்சைக்கு வந்தாராம். இந்த பொண்ணு சாப்பாடு போட போனுச்சான்.
அவரை பார்த்து தான் மயங்கிருச்சான். மயங்கி போய் அவரை கட்டி பிடிச்சிருச்சான். அப்புறம்தான் தெரியுதான் அவர்ல பாதி பொண்ணுன்னு. அவர் என்ன முழுக்க ஆனா, ஆண் பாதி பெண் பாதி ஆனானவன். ஒரு பக்கம் அம்பாள் மீனாட்சி, ஒரு பக்கம் தான் சோமசுந்தர கடவுள். உடனே இந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகி போச்சான். டேய், அங்க இன்னொரு பொண்ணெல்லாம் இருக்கு. பாடுறான் பாருங்க. இது எல்லாம் இந்த மாதிரி நிறைய பாடுறார். மாதர் நகையாய் மதுரேசர் உன் பலிக்கு எம் மனைவாய் வந்து காதல் முகத்து அரும்பி காட்டி என் சிந்தை கவர்ந்தார் போலும். காதல் முகத்து அரும்ப கையறவு தீர கலப்பேன். கலப்பேன்னா கட்டி பிடிச்சேன். கலப்பேன் பாதி பேதை உருவாயிருந்தார். பேதையின பொண்ணு பாதி பெண்ணாயிருந்தார். நாணி விழித்து ஆவி பிழைத்தேன் போலும். இப்படியே இவன் அற்புதமா பாடிக்கிட்டே இருக்கான். இந்த யாழ் மீட்டானா, யாழுல ஒலி ஒழுங்கா வரல. அது கரெக்டா இருக்கணும். ஏன்? ஈரம் தாக்கி விட்டது. மழை பெஞ்சுதா, தரையெல்லாம் தண்ணியா, யாழ தரையில வச்சு வாசிச்சானா அந்த ஈரம் தாக்கி அந்த பலகை சரியாக இல்லாமல் யாழ் ஒலி குறைந்து விட்டது. சிவபெருமான் பார்த்தார். ஐயோ! உடனே சொன்னார், ஒரு பலகை கொண்டாந்து போடு. ஒரு பெரிய பலகை கொண்டாந்து போட்டு அதுக்கு மேலே இவனுடைய யாழை வைக்க சொல். இது பலகையிட்ட படலம். யாழ் கெட்டு போகக்கூடாதுன்னு பலகையை இட்ட படலம். இவன் போற பொழுது பலகையை வீட்டுக்கு தூக்கி கொண்டு போகிறான். அதுக்கப்புறம் எப்ப வாசிச்சாலும் யாழை கீழே வைக்காம பலகை வச்சுத்தான் வாசிக்கணும். முடிஞ்சுது. வரகுண பாண்டியனுக்கு மகிழ்ச்சி. வரகுண பாண்டியன் சிவகதி அடைந்தான். அவன் புள்ள ராஜராஜ பாண்டியன் பட்டத்துக்கு வந்தான். ராஜராஜ பாண்டியன் எத்தனாவது ஆளு? ஒரு 20 ஆளு ஓடி இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்றேன். துடிசைக்கலார்னு ஒருத்தர், அவரு இதை ஆராய்ச்சி பண்ணினார். அவர் எழுதுறார், மதுரை கோயில குலசேகர பாண்டியன் கட்டினான். மதுரையவே அவன் தான் உண்டாக்கினான். அது எப்பவா? கிமு 1715. கிமுன்னா இங்கிட்டு ஒரு 2026, அங்கிட்டு ஒரு 1715. ஆக 3700 வருஷத்துக்கு முன்னாலே மதுரை கோயில் கட்டப்பட்டது. கருவறை. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் கட்டினாங்க. நாயக்கர்கள் கட்டினாங்க, வைநாகர நாகப்ப செட்டியார் கட்டினார், எல்லாரும் கட்டினாங்க. முதல்ல கட்டினது எப்பவா? கிமு 1715. 72 பாண்டியர்கள் ஆட்சி நடந்ததாம். கூன்பாண்டியன் 640 பட்டத்துக்கு வர்றான். கூன்பாண்டியன் யாரு? திருஞான சம்பந்தர் காலத்தில் இருந்தவன் கூன்பாண்டியன். அப்படின்னா கிட்டத்தட்ட 2385 வருஷங்களில் 72 பாண்டியர்கள் ஆட்சி நடத்தி இருக்காங்க. ஆவரேஜா ஆளுக்கு 33 வருஷம் ஆட்சி பண்ணி இருக்காங்கன்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணி இருக்கிறார். உங்க ஊரை சேர்ந்த ஒரு புண்ணியவன், அதை நான் முக்கியமா சொல்லணும். அந்த நூலை இன்னைக்கு லேசா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உங்க ஊர்க்காரர் எந்த ஊரு? நம்ம அம்பாசமுத்திரம். திருவிளையாடல் புராணத்தில் சைவ சித்தாந்தம். இந்த ஊருக்காரரு வே சிவகரி பிரம்மசங்கர். அப்படி வந்திருக்காரா? வந்திருக்காரா? நல்லது. சிவகரி பிரம்மசங்கர், MDT ஹிந்து காலேஜ், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் PhD பட்ட ஆய்வு, இறை தமிழ் பதிப்பகம் அப்படின்னு இங்கே அம்பாசமுத்திரத்தில் உள்ளவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். 2022 பதிப்பு. திருவிளையாடல் புராணத்தில் சைவ சித்தாந்தம் நல்லா எழுதியிருக்கார். என்னால முழுக்க படிக்க முடியல. இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தார். நான் பாதி நேரம் பேசுறேன், மீதி நேரத்துக்கு இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால முடியல. நல்லா எழுதியிருக்கார். இவ்வளவு வரலாறு அங்கே இருக்கு. சரி, 44 இப்ப பார்க்க போறது.
இசைவாது வென்ற படலம். இது புதுசு, உங்களுக்கு தெரியாது. இப்ப ராஜா யாரு? மறந்து போச்சே. அடி அப்பா, ராஜராஜ பாண்டியன். 200 மார்க்கமா. ராஜராஜ பாண்டியன். இந்த ராஜராஜ பாண்டியனுக்கு அந்த காலத்து பழக்கப்படி பட்டத்து ராணி ஒருத்தி, இஷ்டத்து ராணி ஒரு 7-8 பேரு. இந்த இஷ்டத்து ராணிக்கு இஷ்டத்து ராணிகள ஒருத்திக்கு இந்த பாணபத்திரன் மனைவி மேல பொறாம. ஏன்? நல்லா பாடுறான். பொல்லாத ஆமை பொறாமை. ஆமை புகுந்த வீடு உருப்படாதுங்கிறானே, அது அந்த ஆமை இல்ல, இந்த ஆமை. நான் பொறாமப்பட்டேன்னா முதல்ல நான் கெட்டு போயிடுவேன். இந்த அம்மா நல்லா இருக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு உதவியா இருப்பாங்க, இன்னும் நல்லா இருக்கட்டும். அவதான் நம்ம தேவையில்ல, அது மாதிரி இருக்கணும். அது கூடாது. இது அப்படி ஒரு ஜென்மம். என்ன பண்றது? பாணபத்திரன் மனைவி அருமையா பாடுறான். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பொறாமை. ராஜாட்ட சொல்லிவிட்டான். ராஜாவுக்கு காமக்கிளத்தி. ராஜா இப்ப என்ன செய்யணும்னா, ஈழத்துக்கு சொல்லிவிட்டு நல்ல பாடுற ஒரு பாடினி அவளை கூப்பிட்டு போட்டி போட்டு பாட விட்டு இவ திமிரை அடக்கணும். ராஜா என்ன சொல்லுவான்? சரி. ஈழத்துக்கு ஆள் விட்டாங்க. ஒரு நல்ல பாடக்கூடிய பெண்ணு கூட்டிக்கிட்டு வந்தாச்சு. பாணபத்திரன் மனைவிக்கும் தகவல் கொடுத்தாச்சு. நாளைக்கு காலையில ஈழத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணோட நீங்கள் இசை போட்டி நடத்த வேண்டும். மியூசிக், இசை. இவ என்ன பண்ணுவா? சிவபெருமான, இதனடா வம்பா போச்சு, நான் பேசாமத்தானே இருந்தேன், நான் போட்டிக்கு வர்றேன்னு சொன்னேன். சிவபெருமானே நீ தான் காப்பாற்றணும். முடிஞ்சது. அன்னைக்கு காலையில் போட்டி. அந்த பக்கம் ராஜா, ராஜாவுடைய அந்த மனைவி, எழுத்துக்காரி எல்லாம். இந்த பக்கம் இவர் பாணபத்திரனும், பாணபத்திரன் மனைவியா, இன்னொரு ஆள் யாரு? சிவபெருமானம். அதை மறக்கப்படாது. மறக்கலாமா? ஒருத்தர் என்ன கேட்டாரு, என்ன சார் அமெரிக்கா போயிட்டு 55 நாள் இருந்துட்டு வந்திருக்கிறீங்க, யாரை கூட்டிக்கிட்டு போனீங்க? துணைக்கு என்னாரு? சிவபெருமான கூட்டிக்கிட்டு போனேன். அம்மா அவன் தாமா கடைசி வரைக்கும் துணை. இந்த மனுஷன்லாம் பாதியில விட்டுட்டு ஓடி போயிருவேன். விடிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள், மெய்மை குன்றா முடிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அது மாதிரி சிவபெருமான் அங்கே இருக்கார். இதுங்களுக்கெல்லாம் அது தெரியல. அந்த பொண்ணு ஈழத்துக்காரி முதல்ல ஆரம்பிக்கிறார். வீணைக்கு எவ்வளவு குற்றங்கள், எத்தனை குணங்கள். வீணை வாசிக்கக்கூடிய தெய்வங்கள் யார் யாரு? வீணையில ஒலிப்பது எந்த உயிரெழுத்து, எந்த மெய்யெழுத்து, எந்த உயிர் மெய் எழுத்து, அவைகளுக்கு அமைந்த ஓசை எவ்வளவு. என்னமோ ஒரு பாடம் நடத்தின மாதிரி வீணையை பத்தி கேள்வியா கேட்டான். இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நீ பாடு. இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப வீணை வாசிக்கிறவனை கூப்பிட்டு இதெல்லாம் கேளுங்க போடான்ட்டு எந்திரிச்சு போயிடுவேன். தெரியாது. அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு? இந்த பாரு, வீணை வாசிக்கிறதுல போட்டி போட வந்தனே தவிர இந்த மாதிரி உங்கூட வாய் சண்டை போடுறதுக்கு நான் வரல. வீணை வாசிப்பு யாரு வாசிப்பு நல்லா இருக்கும் பாருங்க. சரி, ராஜா சொன்னான் 2 பேரும் பாடுங்கள். தோற்றவர் வென்றவருக்கு அடிமை. சரி, 2 பேரும் பாடினார்கள். முதல்ல இவ பாடினான், இந்த ஈழத்துக்காரு. எல்லாம் பேசாம இருந்தாங்க.
ஒன்னும் பாராட்டல. பானபத்திரன் மனைவி பாடினா நல்லா இருக்கு, கையை தட்டி விட்டாங்க. விவகாரம் தானே. ராஜா பார்த்தான், எதிரா கதை கெட்டு போயிடும் போல இருக்கே. அவளை திரும்பவும் பாட சொன்னான். ராஜா கையை தட்டிட்டான், எல்லாரும் கையை தட்டி விட்டாங்க. மன்னன் எவ்வளி, ஆமா மக்கள் அவ்வளி. நாங்க சில இடத்துல சொற்பொழிவு பண்ணுவோம், எல்லாம் பேசாம இருப்பாங்க. ஒரு ஆளு புரிஞ்சுக்கிட்டு கையை தட்டுவாரு, எல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் தான் கையை தட்டுவாங்க. இப்ப முதல்ல கையை தட்டினது யாரு? ராஜா. எல்லாம் கையை தட்டிட்டாங்க. ராஜா பார்த்தான், இது நாளைக்கு தொடரும், போயிட்டான். இந்த பொண்ணு பானபத்திரன் மனைவி சிவபெருமான் காலில் போய் விழுந்துருச்சு. பெருமானே, இது உன்னுடைய திருவருள், நீ தான் நடத்தணும். மறுநாள் நான் பார்த்துக்கிறேன், சோமசுந்தர கடவுள் சந்நிதியில இந்த பாட்டு போட்டியை வைத்துக்கொள். மறுநாள் சோமசுந்தர கடவுள் சந்நிதியில வந்து உட்கார்ந்துட்டாங்க. வெள்ளியம்பலம். வெள்ளியம்பலம்னா எது? சொக்கலிங்க பெருமானுடைய சந்நிதியில வெள்ளிமயமான, வெள்ளினா ரஜதம், ரஜத சபைன்னு அதுக்கு பேரு. எம்பெருமான் கால் மாறி ஆடுறாருல, அந்த இடத்துக்கு பேரு வெள்ளி அம்பலம்னு பேரு. சரி, இப்போ 2 பேரும் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்தா இந்த பொண்ணு பாட ஆரம்பிச்சது. யாழ்ப்பாணத்து பொண்ணு. கேட்டாங்க, கையை தட்டுனாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, பானபத்திரன் மனைவி பாட ஆரம்பிச்சான். இசையும் நல்லா இருந்தது, சாகித்யமும் நல்லா இருந்தது. புரியுதா புரியலையா? சாரீரம் நல்லா இருக்கணும், சரீரத்தை பார்த்துட்டு வரக்கூடாது. சாகித்யம் பாட்டு நல்லா இருக்கணும். இவ அற்புதமா பாடுறா. இந்த பாருங்க, ஒரு பாட்டை கேட்கிறேன். குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு இமயா குஞ்சரமும் படங்கொள் பாயும் பூவனையும் தருவாய் மதுரை பரமேட்டி. படங்கொள் பாயும் பூவனமும் தருவாய் கையில் படுதலை கொண்டு இடங்கள் தோறும் இறப்பாய் என்று ஏசுவார்க்கு என் பேசுவனேன். உன்னை யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு அழியாத செல்வத்தை கொடுப்பாய் அப்படின்னு சொல்றாங்களே, நீ எதுக்கு பிச்சை எடுக்கிற? இதான் பாட்டு. நியாயம் தானே? 1976 குமுதத்துல ஒரு போட்டினா கண்ணதாசன் அறிவிக்கிறார், யாராவது ஒரு பாட்டுக்கு முதல் வரி கொடுத்தா நான் அந்த பாட்டை பூர்த்தி பண்றேன். முதல் சொல், முதல் வரி நீங்க கொடுக்கணும். நான் அந்த பாட்டை பூர்த்தி பண்றேன், அது குமுதத்துல வரும். ஒருத்தர் இப்படி வரி கொடுத்தார். என்ன வரி தெரியுமா? கங்கை உன் சடையிலே, சிவன் தலையில கங்கை இருக்கா, மங்கை உன் உடலிலே, ஒரு பாதி உமையவள். கங்கை உன் சடையிலே மங்கை உன் உடலிலே காமனை ஏன் எரித்தாள்? தலையில ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு, உடம்புல பாதி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு மன்மதனை எரிச்சு இன்னும் டிராமாவா பண்ற? என்னங்க, நீ சன்னியாசியா இருந்தா சரி, நீ 2 பொண்ணை வச்சுக்கிட்டு நீ மன்மதனை ஏன் எரிச்ச? அடுத்த வரி, காஞ்சி காமாட்சி நல் அறமெல்லாம் செய்ய நீ கையில் ஏன் ஓடெடுத்தாய்? வீட்டுக்காரி 32 அறம் பண்றா, நீ ஏன் பிச்சை எடுத்த? சரிதான கேள்வி. கங்கையுன் சடையிலே மங்கை உன் உடலிலே காமனை ஏன் எரித்தாய்? காஞ்சி காமாட்சினல் அறமெல்லாம் செய்ய நீ கையில் ஏன் ஓடெடுத்தாய்? கண்ணதாசன் இதை வச்சு 4 பாட்டு இப்படியே கேட்டு முடிச்சு விட்டார். முரண்பட்டதுதானே 2. அதுக்கெல்லாம் பதில் சொன்னார், அது வேற விஷயம். அந்த பாட்டெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த 4 வரி மட்டும் ஞாபகம் இருக்கு. என்ன, இந்த 4 வரி கொடுத்தவர் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கார். அதனால கொடுத்த வரி 4 நினைப்புல இருக்கு. அது மாதிரி இந்த கதை. பெருமானே, எல்லாருக்கும் எல்லாம் தரக்கூடிய நீ ஏன் பிச்சை எடுக்கிற?
ஏன் பிச்சை எடுக்கிறான்? பொருளா கேட்டான், அன்பை கேட்கிறான். அன்பு பிச்சை. கடவுளுக்கு என்ன கொடுக்கணும்? ஏமா சகசரநாம அர்ச்சனை பண்ணனா தேவையில்லையா? திருவாசகம் படிச்சு கண்ணீர் விட்டு அழுதா தேவையில்லையா? மனசு போகணுமில்ல கடவுள்கிட்ட. நீ சகசரநாம அர்ச்சனை பண்ற பொழுது மனசு கடவுள்கிட்ட போனா கும்பிடுறேன், சந்தோஷம். நம்ம எங்கேயோ பார்த்துக்கிட்டு நிக்கிறோம். நம்மளை ஒருத்தர் தட்டாரு, என்ன தீ வாங்குது, மனசு கடவுள்கிட்ட போகலன்னா அந்த பூஜை வெட்டி தண்டமா போச்சு. எதுக்கு இங்க பாட்டு? ஆழ்வார் பாட்டு எதுக்கு? நாயன்மார் பாட்டு எதுக்கு? ஆண்டவனோட பேசுறதுக்கு. என்னால் அறியா பதம் தந்தாய், யானது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யார் என்பேன், பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடிகருடும் கூடாது, என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன், நோய்க்கு விருந்தாயே, என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே, தாயாய் முளையை தருவானேன், தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ, நம்பி இனித்தான் நல்காயே, தாயே என்றும் தாழடைந்தேன், தயா நீ என்பால் இல்லையே, நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய், நான் தான் வேண்டாவோ, நான் மட்டும் வேண்டாதவனா போயிட்டனா? இப்படி கடவுள்கிட்ட போய் நில்லுங்க என்று சொல்லிட்டு கண்ணீர் வரும். அதுதான் கோயிலுக்கு போனதா அர்த்தம். இந்த பொண்ணு அப்படி பாடுது, இந்த கருத்தை எல்லாம் பாடுது, கண்ணீர் கொட்டுது. இப்போ ராஜா பதில் சொல்லணும். யாருக்கு தீர்ப்பு கொடுக்கிறது? சிவபெருமான் அங்கிருந்து புலவராக வந்தார். ஆண்கள் உட்கார்ந்து இருக்க பக்கத்துல போய் அட்ரஸ் தெரியாம உட்கார்ந்துக்கிட்டார். அது யாருக்குன்னு தெரியாது. இப்ப ராஜா தீர்ப்பு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கலாம்? நல்லா பாடுனது பானபத்திரன் மனைவி. அந்த யாழ்ப்பாணத்து பொண்ணு முக்கியமான இடத்து சிபாரிசு. ஆமா, நாளைக்கு சோத்துக்கு போய் நிக்கணும்ல, முக்கியமான சிபாரிசு. ராஜா என்ன பண்ணா? திரும்பினா. யாரோ புது ஆள் உட்கார்ந்து இருக்காப்புல இருக்கு. அவரை ஒரு பார்வை பார்த்தான், அவர் இவனை ஒரு பார்வை பார்த்தாரு. ராஜா எந்திரிச்சான். பானபத்திரன் மனைவி வென்றாள். அவன் மனசுல என்னமோ தோணுச்சு. சிவபெருமானுடைய பார்வை. சிவபெருமான் எந்திரிச்சார், டபக்குன்னு மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, ஓ இது வரைக்கும் வந்து இங்க உட்கார்ந்து இருந்தது சிவபெருமான். இது இசைவாது வென்ற படலம். 44. இப்ப 45. பன்றி குட்டிகளுக்கு முளை கொடுத்த படலம். சில மதங்கள்ல பன்றினால திட்டிடுவாங்க, கிட்ட வரப்படாது என்றுவான். சிவபெருமான் பன்றிய வருவாரா? 10 அவதாரத்துல பன்றியோட அவதாரம் இல்லையா? ஆதிவரம், ஆதிவராகம். திருப்பதிக்கு போனா கும்பிடு, அவருக்குத்தான் முதல் கும்பிடு போடணும். அவர் ஊரு. இவரு சீனிவாச பெருமாள் ஒன்ற போனவரு உட்கார்ந்துக்கிட்டாரு. பின்ன என்ன, அவர் ஊர் அது. நமக்கு எல்லாம் ஒண்ணு. எல்லா உயிர்களும் இறைவன் ஆலயம். எறும்புல இல்லையா? இருக்காரு. பன்றியில இல்லையா? ஆமையில இல்லையா? என்னங்க அதுக்கு தாங்க அத்தனை அவதாரம். மீன்ல இல்லையா? மச்சாவதாரம். குருவாயூர்ல ஒருத்தர், அவருக்கு குருவாயூரப்பனை பாடணும்னு ஆசை. என்ன பாடணும்? முழு வரலாறும் பாடணும், 12 அவதாரத்தையும் பாடணும். முதல்ல எந்த அவதாரத்தை ஆரம்பிக்கிறது? புரியல. அவர் ரொம்ப பெரியவர், நாராயண பட்டத்திரின்னு பேரு. புரியல. சிஷ்யனை கூப்பிட்டார், திருச்சூருக்கு போ, திருச்சூர்ல என்னுடைய குருநாதர் இருப்பார், அவர்கிட்ட போய் எந்த அவதாரத்தை தொட்டு தொடங்க வேணும்னு கேட்டுக்கிட்டு வா. என்ன, நாராயண பட்டத்திற்கு உடம்பு சரியில்லை. நாராயணியம் பாடினதுக்கு அப்புறம்தான் உடம்பு சரி ஆயிற்று. இந்த வேலைக்காரன் அங்க போனான் திருச்சூருக்கு. இந்த அங்க மீனை வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார்.
இவன் போய் பார்த்தான், ஐயோ இவர்கிட்டயா போய் கேட்கறது? மீனை வறுத்து சாப்பிடுற ஆள்கிட்ட போய் நாராயணமூர்த்தியினுடைய அவதாரங்கள்ல எதத்தோடு ஐயோயோ கேட்கலாமா? மற்றமல்ல இருக்காரு. சரி, அவர் குருநாதர் சொல்லிட்டாரு, கேட்போம். சாமி, என்ன நாராயண பட்டத்திரி நாராயணியம் பாடணுமா? எதை தொட்டு தொடங்கலாம்னு கேட்க சொன்னார். மீனை தொட்டு தொடங்க சொல்லு. பின்ன இவர் இப்படித்தானே சொல்லுவாரு? எங்க மீன் சாப்பிடுற ஆளு என்ன செய்வாரு? மீனை தொட்டு தொடங்க சொல்லு. ஓடி வந்துட்டார். இவர்கிட்ட வந்தா, சாமி அந்தால போய் குருநாதனுங்கிறீங்க, அவர் மீனை தொட்டு சாப்பிட்டே. அவர் என்ன செஞ்சாருன்னு நான் கேட்கல, அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லு. அவரை மதிக்கிறதுக்கு நீ யாரா? எல்லாரும் மதிக்க முடியாது. சொல்லு, அதை ஏன் கேட்குறீங்க? அவர் மீனை தொட்டு சாப்பிட்டாரு, நமக்கும் அதான் சொன்னாரு, மீனை தொட்டு தொடங்குனார். ஆஹா, மச்சாவதாரத்தில் தொடங்குன்றிருக்காரா? நாராயணியன் தொடக்கம் என்ன? மச்சாவதாரம். எதுக்கு சொல்ல வந்த? எல்லா உயிர்களும் இறைவனாலயம். பன்றிக்குட்டி, வைகை, தென்கரை, குரு இருந்த துறை. குருவித்துறைன்னு இப்ப பேரு. குரு இருந்த துறை. குருன்னா யாரு? வியாழ பகவான். வியாழ பகவான் தவன் செய்துகிட்டு இருந்த இடம். குரு இருந்த துறை இன்னைக்கு குருவித்துறையா ஆகி போச்சு. குரு பெயர்ச்சி அன்னைக்கு 1000 பேர் போய் நிக்கிறான். மற்ற நாளில் ஐயர் மட்டும் பயந்து போய் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம எங்க போறோமோ தெரியல. குரு பெயர்ச்சி அன்னைக்கு அந்த கூட்டம். குரு இருந்த துறை. அங்க ஒரு வேளாளன், சுகலன்னு பேரு, மனைவி சுகலைன்னு பேரு, 12 பிள்ளைங்க. சும்மா வரிசைக்கு பெற்றிருக்காங்க. கவலைப்படாம நான் ஒன்னு சொல்றேன், இந்துக்கள் எல்லாம் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிட்டது. 3 குழந்தையாவது மினிமம் வேணும். நாம் இருவர், நமக்கு ஒருவர்னு சொல்லாதீங்க, அப்புறம் அது எங்கேயோ கொண்டே விட்டுரும். 12 பிள்ளை. அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. பிள்ளைகளை வளர்க்க சரியில்லை. எப்படியோ போனுச்சு. ஒழுங்கில்லை. வியாழ பகவான் தவம் பண்ணிட்டு இருக்கார். இந்த 12 பயல்களும் போய், இந்த ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்காருல, கல்லு விட்டு அடிப்போமா? ஆளுக்கு ஒரு கல்லு போட்டாங்க. முழிச்சு பார்த்தார். கோபம். 12 பேரும் பன்றிகளாக மாறுங்கள். அவ்வளவுதான். காலில் விழுந்துட்டான். ஐயோ, இது எப்பொழுது தீரும்? சிவபெருமான் பால் கொடுப்பார், அப்பொழுது தீரும். 12 பேர், 12 பன்றி. அம்மா பன்றி, அப்பா பன்றி, மொத்தம் 14 டிக்கெட்டு வீட்டுல. ஒரு கதை தெரியுமா? ஒரு ஊர்ல குருநாதர் இருந்தார். குருநாதருக்கு 4-5 சிஷ்ய பிள்ளைங்க. குருநாதர் கங்கை கரையில உட்கார்ந்து இருந்தார். அக்கறையில சிஷ்யங்க இருந்தாங்க. குருநாதர் என்ன பண்ணாரு? தன்னுடைய வேஷ்டிய துவைச்சார். ஒருத்தனை கூப்பிட்டாரு, டே இதை புளிஞ்சு கொடுறான்னாரு. அந்த பையன் என்ன பண்ணா, கங்கை தண்ணியில போட்டு நல்ல முறுக்கி புளிஞ்சானா, வேஷ்டி பூரா சிவப்பு கரையா போச்சு. என்னன்னு பார்த்தா 20 மீன் உள்ள மாட்டிக்கிட்டு செத்து போச்சு. புளிஞ்சான்ல, இறுக்கி புளிஞ்சான்ல, எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிச்சு. அட பாவி, இத்தனை உயிர் இறந்ததுக்கு என்ன காரணமாக்கி விட்டியே? நீ பன்றியாக பெற. சாபம் வந்துருச்சு. இந்த பையன் குருநாதர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு நடக்கும். இந்த சிக்ஷிங்க 4-5 ஃப்ரெண்டு கூப்பிட்டே, நான் பன்றியா பிறப்பேன். குருநாதர்கிட்ட கேடு, எந்த வீட்டுல பிறந்தேன்னு கேடு. நீங்க அங்க வந்துருங்க.
எனக்கு அடையாளம் கேட்டுக்கோ, நான் பன்றியா அங்க இருப்பேன், நல்ல தடி எடுத்துக்கிட்டு வா, என் தலையில போட்டு என் கதையை முடிச்சு விடு, இந்த பிறவி முடிஞ்சிடும், நான் திரும்பவும் குருநாதர்கிட்ட வந்துடுவேன். ரொம்ப நாள் பன்றியெல்லாம் இருக்க வேண்டாம், ரெடி, அக்ரீடு. இவன் போய் பக்கத்து ஊர்ல வெட்டியான் வீட்டுல பிறந்தான். நம்ம ஆளு குருநாதன்கிட்ட போனாங்க. ஆமா, நம்ம ராமசாமி எந்த ஊர்ல பன்றியா பிறந்திருக்க? அடுத்த ஊர்ல வெட்டியான் வீட்டுல 8வது புள்ள நம்ம ராமசாமி, அடையாளம் நெத்தியில மச்சம் இருக்கும், பன்னிக்குட்டிக்கு நெத்தியில மச்சம் இருக்கும். சரி, வந்துட்டாங்க. 12-17 குட்டி விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் 2-3 முரட்டு பன்றி படுத்து கிடக்கு. பூரா சாக்கடை, கிட்ட போக முடியாது, மூக்க திறந்தா போச்சு. இவங்க எல்லாம் வந்தாங்க. இப்படி பார்த்தேன், ஏய் இந்த பாரு, இதுக்கு நெத்தியில மச்சம் இருக்குடா, இதாண்டா நம்ம ராமசாமி, தடி எடுத்து அடிடா. தடிய தூக்கினானா அவன் சொல்றான், டேய் நில்லுங்கடா. என்னடா இது, யாரு பேசுறா? பன்றி குட்டி பேசுது. டேய் அடிக்காதீங்கடா. ஏண்டா நீ நம்ம ராமசாமி தானே? போன பிறவி அப்படித்தான், இந்த பிறவி இப்படி, குருநாதன் அருளால எனக்கு பழைய பிறவி ஞாபகம் இருக்கு, என்ன அடிக்காதீங்க. ஏண்டா நீ தானே சொன்ன அடிச்சு கொள்ள சொல்லி? அப்ப சொன்னேன், இப்ப நல்ல சுகமா இருக்கு. இந்த பாத்தியா, அதான் எங்க அப்பா. அங்க ஒண்ணு காலையில எல்லாம் அவரு சாப்பிட்டு எனக்கு கொடுப்பாரு, என்னன்னு கேட்காதீங்க. இது எங்க அம்மா, இவ எனக்கு மிச்ச சாப்பாடு போடுவா. அந்த பாத்தியா அங்க ஒண்ணு, அது எங்க அத்தை பொண்ணு, அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அட பாவி, டேய் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு வரேன்டா, என்ன அடிக்காதீங்கடா. கதை முடிஞ்சு போச்சு. இதான் நம்ம பொழப்பு. கடவுள் நம்மளை கொண்டாந்து பூமிங்கிற சாக்கடையில போட்டு விட்டாரு. நம்ம என்ன பண்றோம்? 100 வருஷம் வாழணும், என் பேரனுக்கு பேரன் பிறக்கணும், நான் இங்கே இருக்கணும், 7 தாரம் கல்யாணம் பண்ணணும், 7000 வீடு வாங்கணும், இந்தியாவில் பாதிய சம்பாதிக்கணும். அந்த பன்றி குட்டிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இப்போ 12 பன்றி குட்டி அங்க தெரியுது. ராஜராஜ பாண்டியன் அவன் தானே இப்போ, அவன் வேட்டைக்கு போனான். புலி, கலைமான், கரடி, நாய்கள் எல்லாம் போகுது. அங்க போய் வெற்றி கண்டு எல்லாத்தையும் வெட்டிவிட்டான். ஓடிய மான்களை எல்லாம் நாய்கள் கவ்வின. இந்த பன்றிகள் கூட்டமா நிக்குது. இதுக்கு அப்பா பன்றி, அம்மா பன்றி, ராஜாவும் ராணியும். இந்த ராஜா பன்றி என்ன சொல்லுது? இந்த பாண்டியன் சண்டைக்கு வர்றான், நான் போய் அவனை வெற்றி காழ்கிறேன். பன்றிக்கு பலம் ஜாஸ்தி, சும்மா இல்ல. பன்றி சண்டைக்கு போயிருச்சு. ஆண் பன்றி. பெண் பன்றி என்ன சொல்லுது? நானும் உங்களோட சண்டைக்கு வரேன், வேண்டாம் பிள்ளைகளை பார்த்துக்கோ. இல்லை, நான் சண்டைக்கு வரேன், ஜெயிச்சா 2 பேரும் வருவோம், தோத்தா 2 பேரும் செத்து போவோம். பன்றிக்கு கற்பு இருந்திருக்கு, நான் ஒன்னும் சொல்லப்படாது. அந்த காலம் முடிஞ்சது, சண்டைக்கு போயாச்சு. ராஜாவுடைய வேகத்துக்கு முன்னால பன்றி எம்மாத்திரா, ஆண் பன்றி செத்து போச்சு. பெண் பன்றி சண்டைக்கு போனுச்சு, அதுவும் செத்து போச்சு. இப்ப 2 பன்றியும் செத்து போய்விட்டன. ஆனா சண்டை நல்லா போட்டு விட்டு இறந்து போய்விட்டன. ஆமா, இந்த பன்றிகள் எதனால இப்படி ஆயிற்று? இந்த பழைய சாபம் மறந்துடப்படாது. குரு இருந்த துறையிலே வியாழ பகவானுடைய சாபம். இந்த குட்டிகள் எல்லாம் இங்க கிடக்கு. தாய் பன்றி செத்து போச்சு, அப்பாவும் இறந்து போயிட்டார், குட்டிகள் எல்லாம் அழுதன. சிவபெருமான் பார்த்தார், வந்தார். இந்த குட்டிகள் பழைய நினைப்புனாலே சிவபெருமானை சிந்தித்தன. தாய் பன்றியாக வந்தார், அப்படி நிற்கிறார். 12 முளை
12 குட்டியும் சாப்பிடுது. இந்த படம் எங்கே பார்த்திருக்கீங்களா? மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல தூண்ல இருக்கு. தாய் பன்றி. சிவபெருமான் பன்றியா மாறினார். இந்த பன்றி குட்டிகள் பால் கொடுத்தன. திருவாசகம் ஞாபகம் வருதா? சொல்லுங்க. கேவலம் கேடலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. கேவலம் கேளன். கேளன்னா என்ன? பன்றி. எத்தனை திருவிளையாடல் மாணிக்க வாசகர் சாமி பாடுறாரு. அப்போ மாணிக்க வாசகர் காலத்துக்கு முன்னால இவ்வளவு நடந்திருக்கு. மாணிக்க வாசகர் கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு. அதுக்கும் முன்னால திருவிளையாடல் புராணம். கேவலம் கேடலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. அந்த பன்றிக்குட்டி எல்லாம் கும்பிட்டுதான், தாயு நீயே தந்தை நீயே சங்கரனே. சங்கரம் பேரத்தான் சொல்லி கூப்பிட்டு. அடியேன் ஆயுன் என்பால் கொண்டதென்பால். இந்த பாட்டு அருமையான பாட்டு. தாயும் நீ தந்தை நீ அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ. பன்றி குட்டிகள் எப்படி? இது 45. 46வது பன்றி குட்டிகளை மந்திரிகளாக்கிய படலம். நீங்க என்னத்தையோ நினைச்சா நான் பொறுப்பில்ல. பன்றி குட்டிகளை மந்திரிகளாக்கிய படலம். இந்த பன்றி குட்டிகள் யாரு பால் கொடுத்தா? சிவபெருமான்ல பால் கொடுத்தாரு. அப்ப பன்றி குட்டி அறிவுள்ள பிள்ளையா இருக்குமா இருக்காதா? அம்மா பாலை குடிச்சா புள்ள நல்ல பிள்ளையா இருக்கும். கழுதப்பாலை குடிச்சா புள்ள உதைக்கும். எருமப்பாலை குடிச்சா வழியில எத்தனை பஸ் வந்தாலும் அசையாம போகும். குடிச்சது எரும மாட்டு பால் இல்ல. உண்மைமா, பாலுக்கு அந்த ஆற்றல் உண்டு. கிருபானந்த வாரியார் சுவாமி இந்த இடத்துல ஒரு கதை சொல்லுவார். நான் கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன். அருமையான கதை சொல்லுவார். கொஞ்சம் முடிச்சிடுறேன். ஒரு ராஜா இருந்தான். மந்திரியும் ராஜாவும் ஒரு தேர்ல போனாங்க. திடீர்னு ஒரு வழியில தேரை நிறுத்த சொன்னா ராஜா. தேர் நிக்குது. ஏன்பா, அந்த எல்லாரும் போற பாதையில 2 வெள்ளரிக்காய் தொங்குதில்ல, எவன் முட்டு தோட்டமோ 2 வெள்ளரிக்காய் தொங்குதில்ல, அதை எடுத்துக்கிட்டு வா சாப்பிடலாம் சொன்னது ராஜா. மந்திரி இறங்கினா. கீழே இருந்து யாரோ சிரிச்சாங்க. திரும்பினா ராஜா. யாராது? கண் தெரியாத பிச்சைக்காரன், குருடே. என்னடா சிரிக்கிற? சாமி, நீங்க எடுக்க போற வெள்ளரிக்காய் கசக்கும். என்னடா நீ, ஏண்டா அப்படி சொல்ற? போய் பாருங்க மகாராஜா. டேய், நான் மகாராஜான்னு உனக்கு எப்படி தெரிய? கண் தெரியாதுல்ல. தேரு வந்ததை பார்த்தேன், தேரு வந்ததை கேட்டேன், நீங்க பேசினதை கேட்டேன். எடுத்து பாருங்க. போய் இந்த வெள்ளரிக்காய் எடுத்து பார்த்தா பேய் வெள்ளரிக்காய் கசக்குது. எப்படிடா கண்டுபிடிச்ச? எங்களுக்கெல்லாம் கண்ணு இருக்கு, தெரியல, உனக்கு கண்ணு இல்லை. எப்படி? சாமி, இதுக்கு கண்ணு வேண்டாம். இத்தனை பேர் போற இடத்துல 2 வெள்ளரிக்காய எவனும் தொடாம விட்டிருக்கிறான்னா என்ன அர்த்தம்? பேய் வெள்ளரிக்காயின்னு அர்த்தம். டேய், நீ அறிவாளிடா. சந்தோஷம். ஏண்டா நீ எங்க இருக்கிற? சாமி, நான் இங்கதான் இருக்கிறேன். இனிமே நம்ம அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு சத்திரம் இருக்கு, அங்க வந்துரு. காலையில உனக்கு ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம் தர சொல்றேன். யாரு? மகாராஜா. சரின்ட்டேன். போனா சத்திரத்துல தங்கினா. காலம்பர நல்ல சாம்பார் சாதம். ஒரு 10 நாள் ஆச்சு. ராஜாட்ட ஒருத்தன் வந்தான். 3 தங்க பொம்மை கொண்டாந்தான். எல்லாம் தங்கம், இவ்வளவு உயரம், ஒன்னு 1/2 கிலோ. சும்மல்ல, 3 தங்க பொம்மை. மகாராஜா, இந்த 3 பொம்மையும் கொண்டாந்திருக்கேன். 3க்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசத்தை சொல்லிவிட்டா 3 பொம்மையும் நீங்களே எடுத்துக்கலாம். 3 பொம்மையா?
ராஜா ஆசையை பாருங்க, 3 பொம்மையா? சரி, தூக்கி பார்த்தேன் ஒரே மாதிரி, தடவி பார்த்தேன் ஒரே மாதிரி. இந்த குருட்டு பிச்சைக்காரனை கூப்பிடு, ஒருத்தன் இருக்கான்ல, வந்தாச்சு. டேய், இந்த 3 பொம்மையும் பாரு, என்னமோ வித்தியாசம் இருக்கான், கண்டுபிடி. தூக்கினான், வித்தியாசம் இல்லை. தடவினா, மகாராஜா ஒரு நூல் கொடுங்க, நூல் கொடுத்தான். காதுக்குள்ள துவாரம், காதுக்குள்ள விட்டேன், இந்த காது வழியா வந்துருச்சு. மகாராஜா இன்னொரு நூல் கொடுங்க, இன்னொரு பொம்மை காதுல விட்டேன், வாய் வெளியே வந்துருச்சு. 3வது நூல் கொடுங்க, 3வது பொம்மை காதுல விட்டேன், உள்ளே நின்னுக்குச்சு. மகாராஜா 3வது பொம்மை முதல் தரம், 2வது பொம்மை 2ஆம் தரம், இந்த முதல்ல விட்டேன் பாருங்க, அது 3ஆம் தரம். எப்படிடா, என்னடா? பொம்மை தங்கம் ஒரே மாதிரி, எடை ஒரே மாதிரி, வித்தியாசம் இல்லை. ஆனா அதுக்கு கருத்து அடையாளம் வேற மாதிரி. என்னடா சொல்ற, ஒன்னும் புரியல. முதல் பொம்மைக்கு இந்த காதுல விட்டேன், இந்த காதுல வந்துருச்சு. ஒரு சொற்பொழிவுக்கு போனா உட்கார்ந்து கேட்டு விட்டு, நேற்று கேட்டீங்களா? ஆமா கேட்டான். கூட்டம் பெரிய கூட்டம், என்ன கேட்டீங்க? அதான் மறந்து போச்சு. இந்த காதல வாங்கி அந்த காதல விடுறான் பாருங்க, அதுக்கு அடையாளம் இந்த பொம்மை. அந்த 2வது காது வழியா விட்டேன், வாய் வழியா வந்துருச்சு. ரகசியம்னு சொன்னா உடனே 50 பேருக்கு போன் பண்ணுவேன். சொல்லிடாதே சொல்லிடாதே சொல்லிடாதே, கடைசி ஆளு இவனுக்கே போன் பண்ணுவேன். அரைபறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்து உரைக்கலாம், திருவள்ளுவர். ரகசியம்னு சொன்னா உள்ள வைக்கணும்ல. அந்த 2வது பொம்மை. 3வது பொம்மை காது வழியா விட்டேன், உள்ளே தங்கி போச்சு. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி மனசுல ஆராய்ச்சி பண்ணணும். அதான் முதல் பொம்மை. ஏன்பா? ஆமுங்கன்னு அவன் 3 பொம்மையும் ராஜாவுக்கு சேர்ந்து வச்சு. ராஜா என்ன பண்ணா தெரியுமா? இனிமே உனக்கு மத்தியானம் ஒரு பொட்டலம் தேங்காய் சாதம். காலையில என்ன? சாம்பார் சாதம். மத்தியானம் என்ன? தேங்காய் சாதம். முடிஞ்சது. இன்னொரு 10 நாள் ஆச்சு. அங்கிருந்து ஒருத்தன் 2 மாணிக்க கல்லு கொண்டாண்ட. சாமி 2 கல்லு, 1 டூப்ளிகேட் 1 ஒரிஜினல், கண்டுபிடிச்சா 2 உங்களுக்கு. ராஜாவுக்கு ஆசை. தூக்கி பார்த்தேன், வித்தியாசம் தெரியல. கூப்பிடு குருட்டு பிச்சைக்காரனே. வந்தேன், தூக்கி பார்த்தேன், ஒரே மாதிரி இருக்கு. வெயில்ல வைங்க, வெயில்ல வச்சாங்க. அரை மணி நேரம் ஆச்சு. எடுத்தேன், 1 சுடுது 1 சுடலை. எது சுடுதோ அது போலி. சுடாம இருக்க இதுதான் ஒரிஜினல். உயர்ந்த மாணிக்கம் வெப்பத்தை வாங்காது. உயர்ந்த சான்றோர்கள் அடுத்தவன் சொல்லக்கூடிய கோள் வார்த்தையை கேட்க மாட்டார்கள். மட்டமான மாணிக்கம் வெப்பத்தை வாங்கும். முட்டாள்கள் அடுத்தவன் சொல்லக்கூடிய கோள் வார்த்தையை நம்பி கட்டின பெண்டாட்டியவே சந்தேகப்படுவார்கள். 2 மாணிக்கம் ஆமங்கன்ட்டான ராஜாவுக்கு ஆகிப்போச்சு. இனிமே உனக்கு ராத்திரிக்கு ராத்திரி ஒரு பொட்டலம் தயிர் சாதம், சாம்பார், தேங்காய், தயிர் ஆச்சு. இப்போ ஒருத்தர் 2 குதிரை கொண்டாண்ட, அரேபியா குதிரை. நம்ம ஊர்ல நம்ம பார்க்கறதெல்லாம் குதிரை இல்லை, பெரிய சைஸ் கழுதை. நான் ஜெர்மனியில மியூனிச்னு ஒரு ஊரு, அங்க 1 வாரம் தங்கி இருந்தேன். வெளியில போனா குதிரை கொண்டாடுறோம், என்ன மாதிரி 2.5 பங்கு உயரம். அதுக்குன்னு தனியா போட்டு இது மாதிரி கட்டடம் கட்டி குதிரையை அப்படி வளர்க்கறோம், கம்பீரமா இருக்கு. அப்படி 2 அரேபிய குதிரை வந்தது. ராஜாட்ட கொண்டாந்தான். மகாராஜா 1 குதிரையை நீங்க எடுத்துக்கிடுங்க. மகாராஜா பார்த்தான், 2 குதிரை உயரம், சுழி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு,
வித்தியாசம் தெரியுது. கூப்பிடு குருட்டு பிச்சைக்காரன, வந்துட்டேன். எப்பா இந்த 2 குதிரைக்கும் வித்தியாசம் கண்டுபிடி. அவன் தடவன ஒரே மாதிரி இருக்கு. கழுத்துல ஒரு அழுத்தன. முதல் குதிரை கனைச்சது. ஓஹோ. 2வது குதிரையை அழுத்தனா, அதுவும் கனைச்சது. மகாராஜா இந்த முதல்ல கனைச்சது இல்ல, அது வேண்டாம். இந்த 2வது கனைச்சது இல்ல, அதை வாங்கிக்கிடுங்க. ஏண்டா, இந்த முதல்ல கனைச்சது சவுண்டுல கழுத சத்தம் வருது. அது தாய்ப்பாலை குடிச்சு வளரல, கழுதப்பாலை குடிச்சு வளர்ந்துருக்கு. நாளைக்கு போற போது பின்னால உதைக்கும். வேண்டாம். ஏன்பா அப்படியா? ஆமாங்க, தாய் செத்து போச்சு, அது கழுதப்பாலை குடிச்சுதான் வளர்ந்துச்சு. வந்தவன் எப்படி இருக்கான்? ராஜா பார்த்தான். டே இங்க வாடா. கையை பிடிச்சானா, அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு ஓடினானா, அந்த புறத்துக்கு போனான். அதுவும் தாண்டினான். கடைசியில ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்தான். கதவெல்லாம் சாத்தினான். அந்த சாவித்துவாரத்துல சாவியை வச்சு அடைச்சான். இப்ப ராஜாவையும் இந்த குருட்டு பிச்சைக்காரனையும் தவிர வேற ஆள் கிடையாது. டேய், ஒரு ரகசியம்டா. என்ன ரொம்ப பேரு நான் ராணி பாலை குடிச்சு வளரல, வேலைக்காரி பாலை குடிச்சு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்கடா. நீ என்னடா நினைக்கிற? அவன் இதுக்குத்தானே இவ்வளவு கதவை சாத்துனீங்க? நான் உட்கார்ந்து இருக்க மாடம் இருக்குல்ல, ஆமா, அங்க ஒரு ஓலையில இதுக்கு பதில் எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு கேட்கிற கேள்விக்கு அன்னைக்கே பதில் எழுதி வச்சு. ஆமா, போய் பாருங்க. ஐயோ, வேற எவனாவது பார்த்து விட்டா அசிங்கமா போயிடுமே. ராஜா ஓடி போய் பார்க்கறான். தெளிவா இருக்கு. இந்த மன்னன் வேலைக்காரியின் பாலை குடித்து வளர்ந்தவன். எப்படிடா கண்டுபிடிச்ச? நீ மகாராணியினுடைய பாலை குடிச்சு வளர்ந்திருந்தா வெள்ளரிக்காய் வித்தியாசம் சொன்ன அன்னைக்கு ஒரு மாணிக்க மாலையை கொடுத்திருப்ப. நீ என்ன பண்ணன? ஒரு சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் ஒரு தயிர் சாதம். பெரும் புத்தி கிடையாது. யார் யாரு பாலை குடிச்சு வளர்ந்தாங்களோ அவங்களுக்கு அந்தந்த புத்தி இருக்கும். இந்த கைதட்டு யாருக்கு? கிருபானந்த வாரியார் சாமிக்கு. நாங்கெல்லாம் அவரை கேட்டு வளர்ந்தவங்க ஐயா. கீழே உட்கார்ந்து எத்தனை காலம். புண்ணியவான். அந்த மாதிரி பேச ஆள் கிடையாது. திருஞான சம்பந்தர் பால் குடிச்சாருல்ல, அவங்க அப்பா யாரா பால் குடிச்சதுன்னு கேட்டாரல்ல, அதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லுவார் வாரியார் சாமி. ஒரு பக்கம் இருக்கட்டும். சிவபெருமான் பன்றியாக வந்து பால் கொடுத்ததுனால இந்த 12 பேரும் அறிவாளிகளாகி விட்டார்கள். சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த 12 பேருக்கும் தலை மட்டும் பன்றி தலை, மற்றதெல்லாம் மனுஷ உடம்பு. அம்மா பின்ன மந்திரி பன்றியா போய் உட்கார்ந்தா என்னத்துக்கு ஆகிறது? மந்திரி மனுஷனா இருக்கிற போத இந்த பாடு வர வேண்டி இருக்கு. உடம்பு மனுஷ உடம்பு, தலை பன்றி தலை. 12 வீரர்கள். இந்த ஆண் பன்றியும் பெண் பன்றியும் அம்மாவும் அப்பாவும் செத்து போன இடம் தெரியுமா? பன்றி மலை. இந்த செம்பட்டிக்கு பக்கத்துல, பழனிக்கு முன்னால பன்றி மலை இன்னும் இருக்கு. அந்த இடத்துல சிவபெருமான் பாண்டியனுடைய கனவுல போய் சொல்கிறார். 12 பன்றி வீரர்கள் பன்றி மலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ ஆதரவு கொடுத்து மந்திரிகளாக்கு. ராஜா வந்து பார்த்து 12 பேரையும் அழைத்து கொண்டு போய் மந்திரிகளாக்கி விட்டான். 12 பேரும் மந்திரிகளாக இருந்தார்கள். பாண்டிய நாடு மிக சிறப்பாக இருந்தது. இது பன்றி குட்டிகளை மந்திரிகளாக்கிய வரலாறு படலம். 46 முடிஞ்சு வச்சா, இப்போ 47. சிவபெருமான் 6 அறிவுள்ள மனுஷன் மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் அருள் பண்ணக்கூடியவர் அப்படின்னு காட்டுறது திருவிளையாடல் புராணத்தினுடைய நோக்கம். இப்ப 47
இப்ப யாரு ராஜா? யாரு? ராஜராஜ, ஆமா, ராஜராஜ பாண்டியன். ராஜராஜ பாண்டியன் இறந்து விட்டான். அவன் பிள்ளை சுகுண பாண்டியன் ஆட்சிக்கு வந்துட்டான். சுகுண பாண்டியனுடைய ஆட்சி அந்த காலத்துல நிறைய தர்மம் செய்த ஒருவன் தெரியாம ஒரு பாவம் பண்ணிவிட்டான். அதனால அடுத்த பிறவி வந்துருச்சு. அடுத்த பிறவியில கரிக்குருவின்னு பார்த்திருக்கீங்களா? கரிக்குருவி சின்னதா இருக்கும், வால் பெருசா இருக்கும், வால் நீண்ட கருங்குருவியும் வாங்க. சின்ன குருவி, குருவியா பிறந்த. எல்லா காக்கைகளும் குருவிய விரட்டுது. இது பாவம், களைச்சு போய் ஓடுது. சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடைக்கல, எல்லாத்தையும் காக்க சாப்பிடுது, குருவிய விரட்டிருச்சு. குருவி கடைசியா ஒரு மரத்துல போய் உட்கார்ந்தது. கீழே ஒரு குளம், குளத்துல பல சிவனடியார்கள் குளித்தார்கள். 16 இடத்துல விபூதி பூசினாங்க. விபூதி எத்தனை இடத்துல பூசணும்? 16 இடம். உச்சந்தலையில வைக்கணும் 1, நெத்தியில 2, நெஞ்சில 2. சரியா? எத்தனை ஆச்சு? 1, 2, 3, 4. தோள்பட்டையில இந்த இடத்துல, முழங்கைக்கு மேல, மணிக்கட்டுக்கு மேல, இங்க 3, இங்க 3, 6. மொத்தம் எத்தனை ஆச்சு? 6 நாளும் 10, 2 கழுத்து, 12, 2 விலா, 14 முழங்கால், 16. இந்த 16 இடத்திலையும் விபூதியை குழைச்சு பூசினால் உள்ளே இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி விடும். எந்த வியாதியும் வராது, ஜலதோஷம் வராது, சந்தோஷம்தான் வரும். முதல்ல விபூதியை பூசணும். இப்ப அதை சொல்ல வேண்டி இருக்கு. கிறிஸ்தவர்கள் ஒரு சிலுவை போட்டுக்கொள்ள வெட்கப்படுவதில்லை. இஸ்லாமிய பெருமக்கள் தொப்பி வைத்துக் கொள்ளவும் தாடி வைத்துக் கொள்ளவும் காலையில மத்தியானம்னு நின்று தலையில துண்ட போட்டு மேற்கு நோக்கி தொழுவதற்கும் அவர்கள் வெட்கப்படவில்லை. இந்த விபூதி பூசுறதுக்கு இந்துக்கள் வெட்கப்படுகிறார்கள். ருத்ராட்சம் போடக்கூடாது. ருத்ராட்சத்தை இந்த இடத்துல படுறாப்புல போட்டு குளிச்சிங்கன்னா கழுத்துக்கு மேல உள்ள எல்லா உறுப்புகளும் சுறுசுறுப்பாக இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும். இங்க படணும் ருத்ராட்சம், ஞாபகம் வச்சுங்க. நல்ல ருத்ராட்சமா பார்க்கணும். தண்ணியில போட்டு பார்த்தா ருத்ராட்சம் மிதக்கப்படாது, அமுங்கணும். மிதந்தா பொய்ன்னு அர்த்தம். நம்ம எதுவும் செய்யறதில்லை. விபூதியை பூசுறா போல பூசிட்டு அப்படியே அழிச்சு போடுறோம். இப்போ கரிக்குருவி மேல இருந்து பார்க்குது. 16 இடத்துல திருநீர் பூசி எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்றான், நீங்க எங்க போறீங்க? எல்லாரும், நாங்க மதுரைக்கு போறோம். அப்படியா? அங்க என்ன இருக்கு? தமிழ் மதுரை, சிவமதுரை, தீர்த்தம், மூர்த்தி, தலம் 3 சிறப்புடையது. தலச்சிறப்பு, மூர்த்தி சிறப்பு, தீர்த்த சிறப்பு. வரம் கேட்டால் உடனே கிடைக்கும். மீனாட்சி சந்நிதியில போய் இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். நின்றால் போதும், உனக்கு எது தேவையோ அது கொடுக்கப்படும். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. நாங்க கைலாஷ் யாத்திரை போறதுக்கு 4 பேர் தீர்மானம் பண்ணணும். காலையில 4:30 மணிக்கு மீனாட்சி சந்நிதியில போய் நிக்கிறோம். கடைசியா நிக்கிறோம், பெருங்கூட்டம். அங்க பஞ்சமுக தீபாராதனை ஆகுது. எல்லாரும் சொல்றான், யாரோ விஐபி வந்திருக்காரு. நாங்க நினைச்சோம் இது நமக்கு காட்டுற தீபாராதனை. கும்பிட்டு, அம்மா தாயே, நாங்க கைலாஷ் யாத்திரை போகணும், நீ தான் காப்பாற்றணும். கைலாஷ் யாத்திரை போய் கைலாசத்தை ஒரு முறை நடந்தே சுத்தி வந்து பரிக்கிரமா 52 கிலோமீட்டர் நடந்து சுத்தி வந்து நல்லா கும்பிட்டு திரும்ப வந்து மீனாட்சி சன்னதியில நிக்கிறோம். இன்னொரு முறை பஞ்சமுக தீபாராதனை. கேட்டதை கொடுப்பாளா மாட்டாளாம்? இதெல்லாம் கேட்டதா கரிக்குருவி மதுரைக்கு வந்துருச்சு. ஏன் என்னை எல்லாரும் விரட்டுறாங்க, நான் சின்ன குருவி, கஷ்டமா இருக்கு,
பொற்றாமரையில விழுந்தது, மூழ்கிற்று, எழுந்தது. சிவபெருமானே என்னை காப்பாத்து. உள்ள இருந்து பெருமான் மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்கிறார். மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்ல அது அப்படியே கேட்குது. சிவபெருமான் காலில் விழுந்தது. உனக்கு என்ன வேணும்? நான் சிறியவன், எல்லா பறவைகளும் என்னை விரட்டுகின்றன, நீ வலியை ஆவாய். வலியான்னு அதுக்கு பேரு. இப்போ இந்த சின்ன குருவி என்னாச்சு? சிவபெருமான் கருணையினாலே வலியான் என்ற வலிய குருவியாக மாறிவிட்டது. அது குருவி கேட்டது, எனக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, என் வம்சத்துக்கெல்லாம் இது வேணும். நான் மட்டும் சாப்பிடக்கூடாது, 4 பேர் கூட இருந்தா கொடுத்துட்டு சாப்பிடணும். சரிதானே? தானா தின்னு வீணா போகக்கூடாது. சிவபெருமான் சரி என்றார். இது கருங்குருவிக்கு அருள் செய்த படலம். 48 நாரைக்கு முத்தி கொடுத்த படலம். என்ன சார், யானை நிறைய குருவி நாரை, அவ்வளவுக்கு அருள். குளத்துல நாரை இருந்துச்சு, குளம் வற்றி விட்டது. நாரை சாப்பிட ஒன்றும் வழி இல்லை. பார்த்தது, கொஞ்ச தூரம் பறந்து போயிற்று. சத்தியன்னு ஒரு முனிவர், அவருடைய மடம் சத்தியா மடம், அங்கே குளம். களத்துக்கு வந்தது. நாரைக்கு பசி, மீன் நிறைய கிடந்தது, சாப்பிட போனது. ஒரு நிமிஷம், முனிவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடம். இங்கே மீனை கொன்று உயிர்கொலை செய்யக்கூடாது. நாரைக்கு புத்தி வந்திருக்கு. நமக்கு எப்போ வரப்போகுதோ கடவுளுக்குத்தான் தெரியும். குளத்துல நாரை புத்தி வந்துருச்சு, வேண்டாம் சாப்பிடக்கூடாது. முனிவர் உள்ள பேசிட்டு இருக்கார். நாரை கேக்குது வெளியே நின்று. மதுரையின் பெருமை புறப்பட்டது, மதுரைக்கு வந்துருச்சு. சாப்பிடல, 15 நாளா பட்டினி. சிவபெருமான கும்பிடுது. 15வது நாள் பொற்றாமரைக்கு வந்தது. இங்க நிறைய மீன் கிடக்கு, நாக்கில் எச்சி ஊறுது. 15 நாள் பட்டினி. சாப்பிடுவோமா? கிட்டக்க போனது, சாப்பிட போனுச்சு. வேண்டாம், இந்த கொடிய பிறவியே வேண்டாம், மீனை சாப்பிடக்கூடாது, பொற்றாமரையிலே உள்ள மீனை சாப்பிடக்கூடாது. சிவபெருமானே, இந்த பிறவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு வேண்டிட்டா சிவபெருமான் காட்சி கொடுத்தார். 15 நாள் பட்னி இருந்தாவல்ல தெரியும். வாரியார் சாமி அழகா சொல்லுவார். அவர் 6 நாள் கந்தர் சக்திக்கு பட்னி இருப்பார். ஒரு பையன் சொன்னான், நானும் பட்னி இருக்கவா? முடிஞ்சா இரு. காலையில் 8 மணி, சாமி என்ன ஒரே ஒரு காப்பி சாப்பிட்டுக்கவா? காப்பி இல்லாட்டி உசுரே போகிறோம், தலைவலிக்கும், ஒரே ஒரு காப்பி சாப்பிட்டுக்கவா? சரி சாப்பிட்றான். 9 மணி, சாமி வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ணுது, 2 இட்லி சாப்பிடவா? போனானா 2 இட்லி, 4 வடை, 3 தோசை எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டேன். மத்தியானம் 2 மணி, சாமி கொஞ்சம் போல புளியோதரை, அதையெல்லாம் புளியோதரை பார்த்தாரு, நல்லா சாப்பிட்டுடுறா. நீ ஏண்டா பட்னி கிடக்கிற? முடியாது. இப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்தார். வரம் கேட்டது. என்ன வரம்? 1, நான் சிவலோகம் செல்ல வேண்டும். 2, இந்த பொற்றாமரை குளத்தில் மீன்கள் இருக்கக்கூடாது. என்ன, இங்க வர்றவன் யாரோ ஒரு பறவையா கூட இருக்கலாம். பறவை இங்க வந்து சாப்பிட்டா இந்த ஸ்தலத்துக்கு அது கேடு. அதனால இன்னைக்கும் பொற்றாமரையிலே மீன்கள் கிடையாது. இப்படி இருந்து அந்த நாரை சிவபெருமானை வழிபட்டது. சிவபெருமான் நாரைக்கு மோட்சம் கொடுத்தார். இது 48வது தலைப்பு, நாரைக்கு முத்தி கொடுத்த படலம். இதோட கூடல் காண்டம் நிறைவுற்றது.